வணக்கம். இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். இன்றைய நேர்காணலில் அலீம் அல் புகாரி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். முதல்ல ஒரு சாரியில இருந்து நிகழ்ச்சியை தொடங்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து உங்களை தமிழ்நாடு காங்கிரசினுடைய செய்தி தொடர்பாளர்னு சொல்லிட்டேன். உங்களுடைய நண்பர்கள்லாம் கமெண்ட்ஸ்ல வந்து வருத்தங்களை பதிவு செஞ்சிருந்தாங்க. சாரி சார். வாழ்த்துக்கள். தமிழ்நாடு இளைஞர் நன்றி, நன்றி. காங்கிரசினுடைய பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் அலீம் அல் புகாரியோடு இன்னைக்கு நம்ம பேச இருக்கோம். சார், ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையேயான அந்த போர் தொடர்பான வரலாற்று பின்னணியில இருந்து நிறைய விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். உங்கள் தரப்பு விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க தெரிவிச்சிருந்தீங்க கடைசி நேர்காணல்ல. குறிப்பாக ஈரான் சரணடையாது, மார்க் மை வேர்ட்ஸ், ஈரான் வில் நெவர் சரண்டர்ன்ற சொன்னீங்க. அதான் நம்ம தமிழ்லாம் வச்சிருந்தோம். கிட்டத்தட்ட அதான் சிச்சுவேஷன் இன்னைக்கும். ஈரான் சரணடையல, அமெரிக்கா உள்ள வந்தும் கூட ஈரான் சரணடையல அல்லது பணிந்து போகலன்றதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. என்னுடைய முதல் கேள்வி என்ன அப்படின்னா, முதல்ல சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சீஸ்ஃபயர் நடந்துருச்சு, போர் நிறுத்தம் நடந்துருச்சு. மேக் ஈரான் கிரேட் அகைன், மேக் இஸ்ரேல் கிரேட் அகைன், மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் ட்ரம்ப் ஸ்டேட்டஸ்லாம் போட்டாரு. போர் நின்றுச்சா, நிக்கலையா, சண்டை தொடர்ந்து கொண்டு இருக்கா, எப்படி புரிஞ்சுக்கலாம்? எது கள நிலவரம், உண்மை என்னன்ற இடத்துல இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். எது உண்மை? அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி துருக்கிய பழமொழி அன்னைக்கு சொன்னேன் இல்லையா, ஒரு கோமாளி அரசவைக்குள் நுழைவதனால் அவன் நுழைந்தது அரசவை என்பதனால் அந்த கோமாளி அரசனாக முடியாது. மாறாக அந்த அரசவை கோமாளி கூடாரமாக மாறும். அப்படி நீங்க இந்த பக்கம் நிறைய பார்த்தீங்கன்னா வெறும் கோமாளிகளாகவே அதிபர்களாகவும் தலைவர்களாகவும் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணா இது கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரம்ப்புடைய ட்வீட் இங்க இந்த நேரப்படி காலையில எந்திரிச்சு பார்க்குறேன். அப்பா ஒரே ட்ரம்ப்புடைய ட்வீட்டும் அவங்க ஆளுங்களுடைய ட்வீட். நான் நிஜமா சொல்றேன், நான் கடவுள் நம்பிக்கை அதிகமாக உள்ளவன். இறைவன் மீது நான் சத்தியமிட்டு சொல்றேன், நான் அதை உண்மையே நம்பிட்டேன். அது அது ஜோக்குன்னு தான் நினைச்சேன் நான். இந்த ட்ரம்ப்பை பாராட்டி பாராட்டி வந்து ட்ரம்ப் மாதிரி உலகத் தலைவர் இல்ல பாருங்க, ஒரே நாள்ல வந்து அமைதியை நிலைநாட்டிட்டாரு, அதுவாக்கும் இதுவாக்கும்னு பயங்கரமா போட 2 பேரும் என்கிட்ட வந்து கேட்டாங்க. அது வந்து இந்தியா பாகிஸ்தான் நினைச்சிட்டாரு போல இருக்கு அவரு. ஈரான் இஸ்ரேல வந்து இந்தியா பாகிஸ்தான். ஏன்னா இவர் வந்து நான் தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அமைதி ஏற்படுத்தினேன் 2 பேருக்கும் வந்து. உண்மையிலேயே ட்ரம்ப்புடைய இந்த செயல்களால் வந்து அமெரிக்காவே அவமானப்படுகிறது என்பதுதான் உலக வரலாற்று உண்மை. அமெரிக்காவுடைய வரலாற்றில் இப்படி ஒரு கோமாளி வந்து அதிபராக இருந்திருக்க வாய்ப்பில்லை. சீரியஸ்லி ஒரு கோமாளி, மிகப்பெரிய கோமாளி. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா என்னன்னா, கோமாளிகள் அரசவை மாட்டியிருக்கு. உத்தரவிட்டால் குண்டுகள் வெடிக்கும், உத்தரவிட்டால் போர் பதற்றம் வந்து உருவாகும். ஆனால் அதே நேரம் இதெல்லாம் வந்து இட் டசன்ட் சேஞ்ச் த ஃபேக்ட் தட் ஹி இஸ் எ பஃபூன். இது எல்லாமே அவர் அரசவையில் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக அவர் கோமாளிங்கிறது மாறாது. பட் இஸ் அ கிளியர் கட் ஒரு பஃபூனாகத்தான், ஒரு கோமாளியாகத்தான் அவர் செயல்பட்டு வருகிறார். ஏன் அப்படின்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், ஈரான் ஈராக்குக்கான ஹிஸ்டரிங்கிறது வேற, இந்த பக்கம் உள்ள ஹிஸ்டரிங்கிறது வேற. இந்த பக்கம் உள்ள வஹாபிசம் அண்ட் இந்த சைடுடைய ஹிஸ்டரிங்கிறது வேற. அந்த பக்கம் உள்ள ஷீயிசம், அப்புறம் அந்த ஈராக் பக்தாத் ஸ்டைலுடைய ஹிஸ்டரியே வேற. அதனாலதான் நீங்க வந்து 1000 தான் இத்தனை நாடுகள் சேர்ந்து போர் தொடுத்து சதாம் ஹுசேனை வந்து பதுங்கு குழியிலே பிடித்தாலும், அவர் பிடிபட்ட போது அவர் சொன்ன வார்த்தை உலகம் மறந்திருக்காரு. அவர் பிடிபடும் போது அவர் சொன்னது பதுங்கு குழியிலிருந்து பண்ணி யார் உள்ள இருக்கிறா அப்படின்னு கேட்கும்போது, சுதந்திர ஈராக்கின் அதிபர் சதாம் இருக்கிறேன்னு தான் அவர் சொன்னார். அது வந்து அமெரிக்க வீரர்களே பதிய வச்சிருக்கக்கூடிய ரெக்கார்டு அது. அப்படிதான் அவர் சொன்னாரு. அவருடைய ட்ரையல் நடத்தும் பொழுது கூட அவரை வந்து எந்திரிக்கணும்னு சொல்லும்போது உட்காந்துட்டு தாண்டா கேட்பேன் அப்படின்னு சொன்னாரு. மரணிக்கும் தருவாயில் கூட முகத்தை மூடிக்கொண்டு மரணிக்க மாட்டேன்னு சொன்னாரு. சோ அந்த தலைமைத்துவ வரிசையிலேயே ஈரான் ஈராக்குடைய தலைமைத்துவத்திற்கும் இவர்களுடைய தலைமைத்துவத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அதையும் சேர்த்துத்தான் நான் வந்து ஈரான் வில் நெவர் சரண்டர்னு சொன்னேன். அப்படி பாத்தீங்கன்னா நீங்க சதாம் ஹுசேன் சரண்டர் ஆயிருக்கலாம் உண்மையிலேயே. ஈராக்ல வந்து சதாம் ஹுசேன் ஏதாவது ஒரு ஒன் வே ஆர் அனதர் ஏதாவது ஒரு தேர்ந்தெடுத்து சரண்டர் ஆயிருந்தா இந்த முடிவு அவருக்கு இல்ல. இப்ப ஆனால் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த அந்த சரண்டர் ஆகிறது, அந்த பணிஞ்சு போறதுக்கு வந்து அவர் வந்து மோடியும் அல்ல, இப்போ தற்போதுள்ள பாகிஸ்தானும் இல்ல. ஒரு பக்கம் இவன் ஜால்ரா தட்டுறான். அப்ப எங்களுடைய காங்கிரஸ்ல இருந்து கூட நிறைய சொல்றாங்க. அதாவது பெரிய ஏமாற்றம் ஆயிருச்சு மோடிக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய பார்ட்டை வந்து பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டான். அமைதிக்கான மோடியுடைய பார்ட்டை வந்து பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டு அமெரிக்கான நோபல் பரிசை வந்து ட்ரம்ப் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோடனே, நம்ம எங்க இருந்துடா போய் நம்ம நம்ம பண்ண வேண்டிய வேலையும் பண்ணிட்டான், நமக்கு இடமே இல்லாம வச்சுட்டான்டா, நம்ம எப்படி ஜாலரா அடிக்கிறதுன்னு மோடி வந்து ரொம்ப வேதனைப்பட்டாரு அப்படின்னு சொல்லி எங்களுடைய காங்கிரஸ் தரப்பில் இருந்து இப்ப தலைவர்கள் வந்து விமர்சிச்சதை பார்க்க முடிஞ்சது. அப்ப என்னன்னா, ஒரு பக்கம் இன்றைக்கு பிரியங்கா காந்தி, தலைவர் பிரியங்கா காந்தியும் ஜெயராம் ரமேஷும் வந்து ரொம்ப தெளிவா சொல்றாங்க, வரலாற்றினுடைய சரியான பக்கத்துல இருக்க முயற்சி பண்ணுங்க. காசாவுக்கு எதிரான தாக்குதலின் போது இன்னைக்கு தலைவர் பிரியங்கா காந்தி சொல்லியிருக்கிறாங்க, காசாவுக்கு எதிரான இஸ்ரேலுடைய தாக்குதலை மோடி கண்டிக்காமல் இருப்பது என்பதே நம்முடைய வெளியுறவு கொள்கைகளுக்கு மிகப்பெரிய அவமானம். அது நம்ம இந்நேரம் அதை கண்டிச்சிருக்க வேண்டும் அப்படின்னு. இப்ப இந்த மாதிரி இத ஒப்பிட்டு சொல்வதற்கான காரணம் என்ன அப்படின்னா, ட்ரம்ப் ஏதோ வந்து இந்தியா பாகிஸ்தான் மாதிரி நினைச்சுக்கிட்டு அந்த காலைல அந்த ட்வீட்டை விடிய காலைல அந்த ட்வீட்டை பார்த்துட்டு அல்லது மிட் நைட் டைம்ல அந்த ட்வீட்டை பார்த்துட்டு ரொம்ப திடீர்னு பக்குன்னு ஆகி போச்சு. ஒரு பக்கம்
கத்தாரின் மீது நடந்த தாக்குதலை வந்து ரொம்ப துல்லியமாகவும் தெளிவாகவும் நேர்மையாகவும் ஈரான் நடத்தியது அப்படின்னே சொல்லணும். ஏன்னா இது வந்து ஒரு டோக்கனிசம் அட்டாக் அப்படிங்கிறது தெளிவா இருந்துச்சு. நாங்க வந்து எங்களை நீங்க அட்டாக் பண்ணிருக்கீங்க, பதிலுக்கு நாங்க வந்து அமெரிக்காவுடைய பேஸ் அட்டாக் பண்ண போறோம். கேஷுவாலிட்டிஸ் இருக்கக்கூடாது. அதாவது இவங்க வந்து சிவிலியன்ஸ் யாரும் அதுல இருக்கக்கூடாது. நீங்க அதாவது அட்டாக் பண்றத வந்து முன்கூட்டியே கத்தாருக்கு தெரிவிச்சு அட்டாக் பண்ணாங்க. கத்தார் கிளைம்ஸ் தட் நாங்க வந்து அத நடுவானிலே அது இது பண்ணிட்டோம், இன்டர்செப்ட் பண்ணிட்டோம் அத அப்படின்னு கத்தார் கிளைம் பண்ணாலும், பெரிய தோஹாவுடைய சூப்பர் மார்க்கெட்லலாம் வந்து மால்லலாம் வந்து பெரிய கூச்சல் குழப்பங்கள் வந்து மக்கள் ஓடுனதையும், அந்த சிந்தனை சிதறின பார்ட்ஸ் எல்லாம் வந்து மக்கள் பிடித்ததையும் நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. இப்ப அது மாதிரியான ஒரு சூழல்ல வந்து ஈரான் வந்து சரணடையாது என்று ஒரு பக்கம் நம்ம வச்சுக்கிட்டாலும், இப்ப அமெரிக்க அதிபருடைய அதே போல இஸ்ரேலினுடைய செயல்பாடுகளை உற்று நோக்க வேண்டியிருக்கு. இப்ப இவர் சொல்லிட்டாரு, அவருடைய ட்வீட் ரொம்ப தெளிவா இருக்கு. ஈரானும் என்னிடம் வந்தது, இஸ்ரேலும் என்னிடம் வந்தது. 2 பேரும் பீஸ் பீஸ் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து அமைதியை முன்னெடுத்தேன். அதனாலதான் நான் வந்து சீஸ்ஃபயர் 2 பேரும் சீஸ்ஃபயர் அப்படின்னு கேட்டாங்க. 2 பேரும் பீஸ் சொன்னாங்க. இப்ப நம்ம வந்து அமைதியை முன்னெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் வந்து தெளிவா ட்வீட் போட்டிருக்காரு. நாங்க எப்போதுமே ஏன்னா இந்த இந்த போரை நாங்கள் ஆரம்பிக்கவில்லை. அவர் ரொம்ப தெளிவா அந்த ட்வீட்ல வந்து ரொம்ப கரெக்டா சொல்றாரு. இந்த போரை நாங்க ஆரம்பிக்கல. எனவே முடிப்பதற்கான இதுவும் எங்ககிட்ட கிடையாது. முடிக்கிறதும் நாங்க முடிவு செய்ய முடியாது. எனவே இதை இஸ்ரேல் தான் முடிவெடுக்கணும். ஏன்னா நாங்க வந்து நீங்க சொல்ற மாதிரி தலைகீழ கிடையாது. இஸ்ரேல் தான் இந்த போரை முடிக்கிறதா இல்லையா, நாங்கள் தாக்குதலை நடத்தி கொண்டே இருப்போம். போரை முடிக்கிறதா இல்லையா அப்படின்னு இஸ்ரேல் தான், இந்த தாக்குதலை முடிப்பதா இல்லையா என்று இஸ்ரேல் தான் தீர்மானிக்க வேண்டும் என்று ஈரான் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பதையும் நம்மளால இந்த நேரத்துல வந்து பார்க்க முடிந்தது. ஏன் அப்படின்னு சொன்னா இந்த ஆரம்பத்துல சொன்னதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, பிரசிடென்ட் கரோலின் லீவெட் அப்படின்னு அவங்களுடைய பிரஸ் செக்ரட்டரி வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. இன் 48 hours பிரசிடென்ட் ட்ரம்ப் டைரக்டட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சீக்ரெட்டிவ் அண்ட் சக்சஸ்ஃபுல் மிலிட்டரி ஸ்ட்ரைக்ஸ் இன் ஹிஸ்டரி. இதை சொன்னார்ல, நம்முடைய படை வந்து நேரா பறந்து போய் ஈரான்ல உள்ள நியூக்ளியர் சைட்ஸ் எல்லாம் தாக்குதல் நடத்திட்டு எந்த பாதிப்பும் இல்லாம திரும்பி வந்துருச்சு. obliterated Iran's nuclear program, successfully brokered a ceasefire between Israel and Iran, effectively ending the 12-day war. 12 நாளா வந்து போர் நடந்துட்டு இருந்துச்சு. அதை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டாரு. ஆல் ஆஃப் திஸ் வே ஒன்லி பாசிபிள் பிகாஸ் ஆஃப் த பிரசிடென்ட் ட்ரம்ப்ஸ் கரேஜ். உண்மையிலேயே இதை நான் வந்து ஏதோ அது என்ன சொல்லுவாங்க, வஞ்ச புகழ்ச்சி அணி மாதிரி ஏதோ ஜோக்கா போட்டிருக்காங்கன்னு நான் நினைச்சேன் ஆரம்பத்துல. உள்ள அப்படிதான் நினைச்சேன். ஏன்னா ஸ்ட்ராங் லீடர்ஷிப், ஸ்டெட்ஃபாஸ்ட் பெர்சர்வன்ஸ் அண்ட் பர்சியூ பீஸ் அப்படின்னு 11 மணி நேரத்துக்கு முன்னால போட்ட ட்வீட் இது. இதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் என்ன, அந்த டெவலப்மெண்ட்லாம் என்ன, ஒரு 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 பொருட்டா கூட எடுத்துக்கல. ட்ரம்ப்புடைய இந்த பேச்சை ஒரு பொருட்டா கூட எடுத்துக்கல. உடனடியாக இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது, மிகப்பெரிய தாக்குதல் நடந்தது. இஸ்ரேலுடைய சைரன் வந்து எந்தெந்த லொகேஷன் எல்லாம் சைரன் ஒதிச்சிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட இஸ்ரேலுடைய எல்லா இடத்துலயும் அந்த சைரன் ஒழிச்சிட்டு இருக்குது. இந்த அபாய மணிக்கான சைரன் வந்து ஒழிச்சிட்டு இருக்குது. இப்ப பதிலுக்கு இஸ்ரேல் தாக்கியதாக கிளைம் பண்ணிட்டு இருக்குது. பதிலுக்கு இப்ப நாங்க தாக்குதல் பண்ணிருக்கிறோம் அப்படின்னு இஸ்ரேல் கிளைம் பண்ணுது. நாங்க இப்ப தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் ஈரான் மேல. அப்ப அபிஷியலா இப்ப ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, சீஸ் ஃபயரை வந்து ஈரானும் மீறிடுச்சு, இஸ்ரேலும் மீறிடுச்சு அப்படின்னு சொல்லி. இப்ப ஈரான் தன்னுடைய நிலைப்பாட்டு தெளிவா இருக்கிறாங்க. சீஸ் ஃபயர் வேணும் அப்படின்னு சொன்னா அதை கதறி கேட்க வேண்டிய முதல் நாடு இஸ்ரேல் தான், நாங்க இல்ல. நீ நிறுத்திட்டு சொல்லு, அதுக்கப்புறம் நாங்க நிறுத்துறதா இல்லையா அப்படின்னு நாங்க முடிவு பண்றோம் அப்படின்னு தெளிவாக ஈரான் தன்னுடைய நிலைப்பாட்டையும் வந்து தெளிவுபடுத்திக்கக்கூடிய இந்த வேளையில், உண்மையிலேயே ஒரு 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 உறுதிப்பாடான தலைமைத்துவம் என்றால் என்ன, இந்தியா பாகிஸ்தான் பேசுற டயலாக்லாம் இங்க பேச முடியாது என்பதை ட்ரம்ப் உணர்ந்திருக்கிறார், அமெரிக்கா உணர்ந்திருக்கிறார். அமெரிக்காவில் அதாவது இந்த செய்தி வந்து உண்மையா பொய்யா அப்படின்னு நம்மளால உறுதிப்படுத்த முடியாது. ஆனால் ஒரு விஷயம் வந்து அமெரிக்கர்களுக்கு மத்தியிலே மிகப்பெரிய பயத்தையும் பாதிப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இன்னைக்கு வந்து ஒரு 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 கேலி வீடியோ ஒன்று பார்த்தேன். அமெரிக்காவில் வந்து ட்ரம்ப் மாதிரியே நடிச்சு போடுற ஒரு கேலி வீடியோ பார்த்தேன். அப்ப அந்த நபர் சொல்றாரு, ட்ரம்ப்புக்கு கூட இருக்கிறவர் வந்து ஒரு வந்து அந்த இது மாதிரி அகதி மாதிரி வந்தவர் கூட இருக்கிறார். அப்ப அந்த அகதியை சொல்றாரு, பிரசிடென்ட் நம்ம இந்த மாதிரி பண்ண முடியாது அப்படின்னு. இது வந்து ஒரு கேலி வீடியோ பண்ணிருக்காங்க. பிரசிடென்ட் நம்ம இப்படி பண்ண முடியாது அப்படின்னு. டேய் நீ வந்தேரி தானே, உன்னை நான் நாடு கடத்திடுவேன், நீ எனக்கு எதிர்த்து பேசக்கூடாது அப்படின்னு ட்ரம்ப் சொல்றாரு. அப்புறம் இன்னொரு ஆளா தான் சொல்றாரு, நம்ம வேணா இன்னொரு இது நடத்துவோமே, 9/11 தானே அது, இன்னொரு 9/11 நடத்துவோம் அப்படின்னு சொல்றாரு. உலக வர்த்தக மையம் இடிச்ச மாதிரி இன்னொரு நடத்துவோம். இந்த பப்ளிக்கை வந்து நம்மளால கன்வின்ஸ் பண்ண முடியும். இப்ப பிரச்சனை வந்து அமெரிக்காவுக்கு இருக்கிறது பப்ளிக்கை கன்வின்ஸ் பண்றதுதான். அமெரிக்காவிலே மிகப்பெரிய மக்கள் போராட்டம் வெடிக்கிறது. இது நமக்கு தேவையில்லாத வேலை. இப்ப ஒரே ஒரு உலகம் ஒன்றை உணர்ந்து இருக்கிறது, யுஎஸ் இந்த அடாவடித்தனம் வந்து டிக்ளைன் ஆகிட்டு இருக்கு. நவ் வி ஆர் அபிஷியலி விட்னஸிங் த டிக்ளைன் ஆஃப் யுஎஸ்எஸ், அந்த அட்ராசிட்டி அண்ட் அவங்களுடைய அந்த டாமினேஷன் இருக்கு இல்லையா, அந்த டாமினேஷன் வந்து டிக்ளைன் ஆகுறது ரொம்ப கண்ணுக்கு முன்னால ரொம்ப தெளிவா தெரியுது. ஏன் அப்படின்னா இந்த 9/11 அட்டாக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவு. இப்ப நீங்க இப்ப நடந்த இந்த நம்ம ஏர் இந்தியா கிராஷ் இருக்கு இல்லையா, பிளேன் கிராஷ் இருக்கு இல்லையா, இதை நீங்க பாருங்க.
இந்தியாவினுடைய கட்டடக்கலை வந்து யுஎஸ் கட்டடக்கலையோட ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அதுவும் வந்து உலக வர்த்தக மையத்தை கட்டடக்கலை வந்து பயங்கரமான ஒரு கட்டடக்கலை பண்ணியிருந்தாங்க. ஒரு ஒரு மாடியோ அல்லது 2வது மாடியிலயோ அந்த அந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டி மேல வந்து அந்த ஃபிளைட் மோதுது. மொத்த பில்டிங் உடைஞ்சுதானா? உடையல. மொத்த கட்டடமும் உடைந்ததானா? விழல. அதுல இருந்து நம்ம ஒண்ணே ஒண்ணு மட்டும் பெரிய பிரச்சனையை இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதுல ஒரே ஒரு ஆள் மட்டும் எப்படா தப்பிச்சு வந்தான் அப்படிங்கிறது நம்ம ஒரு பெரிய பேசு பொருளா வந்து பேசிட்டு இருக்கிறோம். ஃபிளைட் வந்து கிராஷ் ஆகிறதுக்கு முன்னாலே அந்த எமர்ஜென்சி டோர் வந்து உடைஞ்சு வெளியே விழுந்தது. அதுல இருந்து இவர் தப்பிச்சு வந்தாரா? இல்ல பல சர்ச்சைகள் அதுல ஓடிட்டு இருக்கு. ஒரு ஆள் எப்படி தப்பிச்சாரு அப்படிங்கிறது சாத்தியம் இருக்கான்னா ஏதோ ஒரு மூலையில சாத்தியம் இருக்கு. ஏன்னா இடித்து அந்த பின்புறம் அல்லது அந்த முன்புறம் வந்து மோடி கூட நின்று போட்டோ எடுத்தாரு பாருங்க. இப்படி இப்படி நின்று ஒரு போட்டோ எடுத்தாரு கீழே இருந்து. இந்த மாதிரி ஒரு டிசாஸ்டர்ல கூட இப்படி ஒரு போட்டோ ஷூட்டை வந்து நம்ம தலைவரால தான் செய்ய முடியும். அப்படி ஒரு போட்டோ ஷூட் தான் எடுத்தார். இது எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, மொத்த கட்டடமும் தரைமட்டமாகவில்லை, பிளெயினும் முழுசா இடியல. ஆனா 9/11 அட்டாக் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 110 மாடியில இடையில ஒரு 4 மாடிக்கு கீழே விட்டு தான் அந்த ஃபிளைட் வந்து இடிக்கும். ஆனா இடிச்ச இடிப்புல வந்து 3 கட்டிடமும் இன்னொரு ஃபிளைட் வந்து அதே மாதிரி இடிக்கும். 3 கட்டிடமும் தரைமட்டமாக உடைந்து விழுந்தது. தரைமட்டமாச்சு 3 கட்டிடமும். அதுல ஹைலைட் என்ன அப்படின்னா, இந்த தாக்குதலுக்கு காரணமான ஒருவர் அப்படின்னு சொல்லி ஒருத்தருடைய பாஸ்போர்ட் மட்டும் சின்ன கீறல் கூட இல்லாம கீழே விழுந்தது. அதை வச்சுதான் கண்டுபிடிச்சாங்க இது அல்கைதாவுடைய சதி அப்படின்னு. அதை வச்சுதான் கண்டுபிடிச்சாங்க. இது ரொம்ப தெளிவாக தெரியும். போரை அமெரிக்கர்கள் நியாயப்படுத்த வேண்டும் என்பதற்காக நடத்தப்பட்ட தாக்குதல் என்று இன்னைக்கு உலகம் வந்து ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கிச்சு. நான் இந்த வீடியோ ஒன்று சொன்ன பாத்தீங்களா, கேலி வீடியோ. அப்ப அவன் சொல்லுவான் இன்னொரு 9/11 பண்ணுவோமா அப்படின்னு. அப்ப கூட இருக்கிறவன் சொல்லுவா, அமெரிக்கா பழைய மாதிரி இல்ல, எல்லாத்தையும் மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு. அப்போ இந்த டெவலப்மெண்ட் இருக்குல்ல, இதுதான் ட்ரம்புக்கு மிகப்பெரிய தலைவலி. இதே மாதிரியான ஒரு தலைமைத்துவத்தை தான் நம்ம இந்தியாலே வச்சிருக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியாலே இதே மாதிரி ஒரு தலைமைத்துவம் தான். புல்வாமா, இன்னொரு புல்வாமா நடத்தலாமா அப்படின்னா, அந்த புல்வாமாவோட எஃபெக்ட் வந்து இன்னைக்கு பகல்காம்ல பண்ண முடியல. பகல்காம்ல அந்த 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 எஃபெக்ட் இல்ல. புல்வாமால வந்து முழுக்க முழுக்க எல்லாரும் வந்து தேசபக்தி தேசபக்தி அப்படின்னு பேசினாங்க. இப்போ வந்து பகல்காம்ல நடக்கும்போது அக்கௌண்டபிலிட்டி கேட்கறாங்க மக்கள். 70% மேற்பட்டவர்கள் இதற்கு காரணம் யார் அப்படின்னு கேட்கறாங்க. எப்படி வந்து துப்பாக்கி சூடு பண்ணிட்டு ஒருத்தன் வெளியே போனா அப்படின்னு கேட்கறாங்க. இன்னைக்கு அதே மாதிரி அமெரிக்கா மாறி இருக்கிறது. இப்போ ஒரு விஷயத்தை நம்ம தலையிட்டுட்டோம், நம்ம தான் உலகத்துல பெரிய டாமினன்ட் போர்ஸ் அப்படின்னு காட்டிட்டோம், ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே. அதே நேரத்துல ஈரானையும் பெருசா பாதிப்பு ஏற்படுத்தும். ஈரான் சொல்லிருச்சு எங்களுடைய நியூக்ளியர் ப்ராஜெக்ட்ல பெருசா ஒண்ணும் பாதிப்பு இல்ல அப்படின்னு. ஆனா அதே நேரம் நீ அடிச்சு பதில் திருப்ப கொடுப்போம். இப்ப யுஎஸ் வந்து பறந்து நம்ம அடிச்சோம்னு சொன்னா ட்ரம்ப் என்ன எதிர்பார்க்கிறாரோ அது கிடைச்சிரும். நான் அதுதான் அந்த 9/11 உதாரணம் சொன்னேன். ஏதாவது ஒரு பொதுமக்கள் அமெரிக்காவில் பாதிக்கப்பட்டு விட்டால், அதே நேரம் இன்னொரு செய்தியும் வந்து பரவுச்சு. அதையும் முக்கியமா இங்க குறிப்பிடணும். ஈரான் வந்து ஒரு ஸ்லீப்பர் செல் அட்டாக்கு தயாராகி கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். நேரடியாக அமெரிக்காவை தாக்காமல் ஈரான் ஒரு ஸ்லீப்பர் செல் அட்டாக்கு தயாராகி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப என்ன அப்படின்னா, ஒரு சிறிய அளவிலான தாக்குதல். இதை நீங்க இன்னொரு ஒப்பிட்டு பார்க்கணும். ட்ரம்ப் தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு காதல மட்டும் உரசிட்டு வந்து ஒரு குண்டு போச்சு. ட்ரம்ப் மண்டையில படல, ட்ரம்ப் உயிருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படல. ஆனால் அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தில் பழைய டெக்னிக் தான் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் கூட அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு தேர்தல் பிரச்சாரம் அது. அந்த காதல உரசிட்டு போனது. சோ இதெல்லாம் இந்த மாதிரி ஜித்து வேலை, இந்த இந்த சித்து வேலை எல்லாமே வந்து ட்ரம்புக்கு அத்துப்படி. அப்ப ஒன்ஸ் அகைன் ஒரு நியூஸ் வந்தது, ஈரான் வந்து ஸ்லீப்பர் செல் அட்டாக்கு தயாராகிட்டு இருக்கு. அப்ப ஒரு பெரிய போர், ஈரான் நேரடியாக அமெரிக்காவை தாக்காது அப்படின்னு அமெரிக்காவுக்கு தெரியும். அப்படி தாக்காது. அதே நேரத்தில் ஏதாவது ஒரு தாக்குதல் இருந்தால்தான் அரசியல் ரீதியாக இந்த மக்களிடத்தை ஒரு நியாயப்படுத்த முடியும். ஏதாவது ஒரு தாக்குதல் இருந்தாதான் இந்த போரை நியாயப்படுத்த முடியும். ஒண்ணு. அப்ப அதே நேரத்தில் பெரிய சேதத்தை, ஒரு பெரிய போரை மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை. அதனால இந்த நியூக்ளியர் மேல வந்து மூணு ஆயுதம் போட்டேன். திரும்ப ஒரு வார்த்தையை தெளிவாக பதிய வச்சார். எந்த பாதிப்பும் இல்லாமல் நம்முடைய பிளைட்ஸ் எல்லாம், நம்முடைய ஏர்கிராப்ட்ஸ் எல்லாம் வந்து, நம்முடைய ஃபைட்டர் கிராப்ட்ஸ் எல்லாம் வந்து திரும்பி வந்துருச்சு. எந்த பாதிப்பும் இல்லாம திரும்பி வந்துருச்சு. ஏன்னா அந்த மக்களுக்கு ஒரு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார். அமெரிக்க மக்கள் போதும் ஆயிட்டாங்க இந்த போர்ல. இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம தலையிட்டு போருக்கெல்லாம் கலந்துக்க மாட்டேன். ஏற்கனவே பைடன் வந்து போர்ல நிறைய காசு செலவு பண்ணிட்டாரு. மற்ற அப்படி சொல்லிட்டு அவர் வந்தாரு. அப்படி சொல்லிட்டு அவர் வந்தாரு. போர் வந்து இதையத்தான் அவர் சொன்னாரு. ஈரான் மீது ஒரு போருக்கு பைடன் தயாராகி கொண்டிருக்கிறார். போர் இல்லாம ஈரானுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் தவிர்க்கிறதுக்கு வந்து பேச்சுவார்த்தை பண்ணணும். அந்த பேச்சுவார்த்தை பண்ற எபிலிட்டி பைடனுக்கு கிடையாது, எனக்கு இருக்கு அப்படின்னு. இதேதான் நரேந்திர மோடி என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தாரு. டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பை மாற்றுவேன். பாகிஸ்தான்ல 370 ஆர்டிகல் எதுக்கு ரிவோக் பண்ணாங்க? 370 ஆர்டிகல் ரிவோக் பண்ணிட்டு என்ன சொன்னாங்க? காஷ்மீர் வந்து சொர்க்க பூமியா மாறிடும், காஷ்மீர்ல வந்து இனி ஒரு தாக்குதல் நடக்காது அப்படின்னாங்க. ஆனால் அதற்கு பிறகு
370 ஆர்டிகல் ரிவோக் பண்ணதுக்கு பிறகு மட்டும் 570 தாக்குதல்கள் காஷ்மீரில் நடந்திருக்கிறது. 226 சிவிலியன்ஸ் இறந்திருக்கிறார்கள். 100க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் இறந்திருக்கிறார்கள். அப்போ அது நடக்க முடியாத ஒரு காரியம். இப்ப அரசியல் ரீதியாகத்தான் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. அரசியல் ரீதியாக தலைவர்கள் தங்களை தக்க வைத்துக் கொள்வதற்கும் ஒரு சித்தாந்தம் தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்குமான போர் தான் இந்த போர். அப்ப சித்தாந்தம் ஜெயிக்குமா, தலைவர்கள் ஜெயிப்பாங்கன்னா அப்கோர்ஸ் சித்தாந்தம் தான் ஜெயிக்கும். அந்த அந்த வலுவான பின்னணியில் தான் நம்ம சொல்றோம் ஈரான் வில் நெவர் சரண்டர் அப்படின்னு. ஏன்னா அவங்க அதுல தெளிவா இருக்காங்க. ஈரான் போனாலும் பரவாயில்ல, கொமைனி செத்தாலும் பரவாயில்ல, ஈரான் செத்தாலும் பரவாயில்ல, இஸ்லாம் நிக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவருடைய ஸ்டேட்மெண்ட் அதுல தெளிவா இருக்கு. இஸ்லாம் நிக்கணும். அதுக்கு தனக்கு அடுத்த கொமைனி யாருங்கிறத கூட அவரு அந்த அந்த தேர்தல் கூட அவங்க இறங்கிட்டாங்க. அடுத்து நான் போனால் எனக்கு பின்னால யார் வந்து லீட் பண்ணணும் அப்படிங்கிற தேர்வு கூட அவங்க வந்துட்டாங்க. அதற்கான காரணம் தான். இப்ப என்ன அப்படின்னா, இந்த 3 நியூக்ளியர் சைட்டை தாக்குதல் எங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு இல்லை. அதே நேரம் அமெரிக்கா எங்களை தாக்கியதை, ஏன்னா இதுதான் பெரிய ராஜதந்திரமா நான் பாக்குறேன் இந்த இடத்துல. அமெரிக்காவுடைய தாக்குதலுக்கு நேரடியாக அமெரிக்காவின் மீது, அமெரிக்க மக்களின் மீது தாக்குதல் நடத்துவதை விட அமெரிக்காவுடைய வார் பேஸ தாக்குதல் நடத்தணும். அமெரிக்காவுடைய வார் பேஸ வந்து கத்தார்ல இருக்கு, சரி அங்க தாக்குதல் நடத்துவோம். புலோக வகையில பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பக்கம் யுஏ இருக்கு, அந்த பக்கம் கத்தார் இருக்கு. கத்தார் தான் பக்கம் ஈரானுக்கு மெயினா சொல்ல போனா. அப்போ கத்தார் தாக்குதல் நடத்தணும். அதையும் கத்தாருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு நடத்தணும். அதை ஏர் பேஸ் தான் நடத்தணும். அந்த ஏர் பேஸ்ல இருக்கு, அந்த மிலிட்டரி பேஸ் தான் நடத்தணும். அந்த மிலிட்டரி பேஸ்ல இருக்கிறவங்க கூட தேவைப்பட்டால் பதுங்கு குழிக்கு செல்லலாம் அப்படிங்கிற அறிவிப்பு வந்துருச்சு. அவங்க எல்லாருமே வந்து பதுங்கு குழிக்கு போயிட்டாங்க. ஐ மீன் பாதுகாப்பான இடத்துக்கு போயிட்டாங்க. பாதுகாப்பான இடத்துக்கு போயிட்ட பிறகு தன்னுடைய பலத்தை, தன்னுடைய ஆதிக்கத்தை ஈரான் நிலைநாட்டி காட்டியது. அதன் விளைவாகத்தான் இந்த தாக்குதல் நடந்தது. இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, லீடர்ஷிப் கிரைசிஸ். இதுதான் பிரச்சனையே. பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு அங்க லீடர்ஷிப் கிரைசிஸ். அங்க வந்து ஓட் ஆஃப் கான்பிடன்ஸ் நடத்த ஸ்டார்ட் பண்ணாங்க. அவர் வந்து அன்அனௌன்ஸ்டா இஸ்ரேல் மேல தாக்குதல், ஈரான் மேல தாக்குதல் நடத்தினார். நான் கடந்த நேர்காணலே சொன்னேன். டொனால்ட் ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் சிம்பிளி ஒரு கிறுக்கன் அந்த ஆளு. அப்போ வந்து சீரியஸாவே கிறுக்கன். பல விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கிறோம். அப்ப இது மாதிரி கிறுக்கர்கள் கையில் வந்து ஆட்சி அதிகாரம் அகப்பட்டால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுடைய உதாரணம் தான் அமெரிக்கால வந்து இவ்வளவு பெரிய, அமெரிக்கா போன்ற நாடுகள் இவ்வளவு பெரிய கிறுக்க மாட்டிட்டா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் இப்ப இதை செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஏன்னா ட்வீட் பறக்குது அப்படியே. கொஞ்ச நேரத்துல ட்விட்டர் வந்து அப்படியே ட்ரெண்ட் ஆகுது. அப்ப அமெரிக்கால பயங்கரமா பண்ணிட்டாரு. எப்படி சொன்னாங்கன்னா, இவ்வளவு நாளா பைடனால அது முடியல, பேச்சுவார்த்தை, இவர் சொன்னாரு பேச்சுவார்த்தை பண்ணித்தான் அந்த யுரேனியம் செறிவூட்டுதலை வந்து ஈரானை நிறுத்த வைக்க முடியும், அந்த ஆற்றல் பைடனுக்கு கிடையாது, நான் வந்தா பண்ணுவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். ஆனா இப்ப என்ன சொல்றாரு, பேச்சுவார்த்தை அப்படின்னு இத்தனை வருஷமா பைடனால நிறுத்த முடியாதத நான் ஒரே நாள்ல இவர் தாண்டு போட்டுக்கிறாரு. இவருடைய அடிவரடிகள் எல்லாம் வந்து ட்ரம்ப் நிறுத்திட்டாரு. ஆனா அது எங்களுக்கு எந்த வகையிலும் பாதிப்பு ஏற்படுத்தல என்பதை வாய் வழியாக மட்டும் சொல்லாமல் மீண்டும் ஒரு தாக்குதலை நடத்தி எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இப்ப ஒண்ணு இல்ல, ட்ரம்ப் நடத்திய தாக்குதல் வாஸ்தவமாவே பெரிய பாதிப்பு ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னு சொன்னா ஈரான் பயந்து போயிருக்கணும். தாக்குதல் உண்மைன்னா ஈரான் பயந்து போயிருக்கணும். ஆனா ஈரான் பயப்படாம அடுத்த தாக்குதலுக்கு ரெடி ஆயிருச்சு. அடுத்த தாக்குதலுக்கு ரெடி ஆகி உடனே வந்து கத்தார்ல தன்னுடைய தாக்குதலை அடிச்சுட்டு பதில் சொல்றாங்க தெளிவா. பிரச்சனையை நாங்க ஆரம்பிக்கல, சீஸ்ஃபயரை நாங்க வந்து கேட்கறது இல்ல. 2 பேரும் தான் என்கிட்ட வந்து கேட்டாங்க, நாங்க கேட்கவே இல்லைங்கிறான். இது வரைக்கும் அமெரிக்காவுடைய வரலாற்றில் இப்படி ஒரு நாடு நேரடியாக அமெரிக்கா சொன்ன ஒரு வாதத்தை எதிர்த்து நின்று கேட்கிறது, அதுவும் போர் நேரத்தில் எதிர்த்து நின்று கேட்கிறது என்று சொன்னால் ஈரான் இந்த விஷயத்தில் மிகப்பெரிய வரலாறு படைத்திருக்கிறது என்பதே உண்மை. இந்த நேரத்துல நம்ம கடந்த நேர்காணல் நேரத்துல சொல்லிக்கிட்டு இருந்தோம், இந்தியாவுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னராகத்தான் ஈரான் இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி. நம்முடைய அந்த நேர்காணல் முடிந்ததற்கு பின்னால் மறுநாள் நரேந்திர மோடி தலைவர் சோனியா காந்தி வந்து ஹிந்துலையும் ஆர்டிகல் கொடுத்திருந்தாங்க. அந்த ஆர்டிகல் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. மறுநாள் நரேந்திர மோடி வந்து ஈரான் பேசுறாரு, அந்த பிரச்சனைகள் எல்லாம் நான் வந்து கேட்டு அறிஞ்சுக்கிட்டேன், இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப இது வந்து உலக நாடுகளுடைய தலைவர்கள் தங்களை தக்க வைத்துக் கொள்வதற்கான லீடர்ஷிப் கிரைசிஸ் நடந்து கொண்டிருக்கிறது. ட்ரம்ப்பும் அதில் அகப்பட்டுக் கொண்டிருக்கிறார், நெத்தன்யாவும் அகப்பட்டுக் கொண்டிருக்கிறார், நரேந்திர மோடியும் அகப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இதுல எந்த கிரைசிஸும் இல்லாம செயல்படக்கூடிய ஒரு நாடு என்றால் அது ஈரான் தான். ஈரானுக்கு அந்த கிரைசிஸ் இருப்பதா தெரியல. போர் நிறுத்தம் அப்படின்றது நடந்துருச்சா சார்? சீஸ்ஃபயர்னு சொல்லிட்டாங்க, பட் தாக்குதல் நடந்துருக்கு நம்மளால பார்க்க முடியுது. நேற்றைய தினம் எஸ்கலேட் ஆனதை நம்மளால பார்க்க முடியுது. நீங்க சொன்ன மாதிரி கத்தாரினுடைய வார் பேஸ்ல, கத்தாரினுடைய அமெரிக்காவுடைய பேஸ்ல தாக்குதல் நடத்தப்பட்டதெல்லாம் நம்மளால பார்த்தோம். இப்போ நான் செய்திகளை பார்க்கும்போது, சமூக வலைதளங்களை பார்க்கும் பொழுது, ஒரு பக்கம் போர் நிறுத்தம் ஏற்பட்டுருச்சு அப்படின்றது ஒரு பக்கம் வருது. நம்பிக்கைக்குரிய செய்தி ராய்டர்ஸ் பார்க்கும் பொழுதும், அல் ஜசீரா பார்க்கும்போதும் எல்லாத்துலயுமே மிக்ஸ்ட் அண்ட் மேட்சா செய்திகள் வரதான் பார்க்க முடியுது. அப்போ என்னதான் நடந்துட்டு இருக்கு?
இரு நாடுகளும் தங்களுடைய தாக்குதலை நிறுத்திட்டாங்களா, இல்ல அது கண்டினியூ ஆயிட்டு தான் இருக்கா? இல்ல உறுதியா இல்ல. போர் நிறுத்தம் நடக்கவே இல்ல. உறுதியா நடக்கல. 100% நடக்கல. ஃபார் டேம் ஷூர் நடக்கவே இல்ல. காரணம் ஈரான் ரொம்ப தெளிவா சொல்ட்டாங்க. போர நான் ஆரம்பிக்கல நிறுத்துறதுக்கு. நான் உன்கிட்ட வந்து போர் நிறுத்தம் கேட்கவும் இல்ல. கேட்கறதுக்கு நீ ஐநா சபையும் இல்ல. அந்த வார்த்தை அதுல இல்ல. உண்மை அதுதானே. அமெரிக்கா ஹூ த ஹெல் இஸ் ஆக்சுவலி அமெரிக்கா? நீ என்ன புரோக்கரா? போர் நிறுத்தம் பண்றதுக்கு நீ யார் முதல்ல? இந்த ஐநா சபையா நீ? அதெல்லாம் அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. நாங்க அமெரிக்காவிட்ட கேட்கல அப்படின்னு ஈரான் சொல்லிட்ட பிறகு, தாக்குதலை நாங்கள் ஆரம்பிக்கவில்லை. நாங்கள் நடத்துவதற்கும் போர் நிறுத்தத்தை கேட்பதற்கும் என்று சொல்லிவிட்ட நிலையில், யுஏஇல இருக்கக்கூடிய ஈரான் தூதரகத்தின் வாயிலாக மீண்டும் அவர்கள் ஈரானுக்கு அனுப்பப்படக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அது நடந்துகிட்டு இருக்கு. அப்படி அனுப்பப்படுகிறார்கள், அதற்கு காரணம் என்ன? அதனுடைய அர்த்தம் என்ன? கத்தார் உட்பட தங்களுடைய ஏர்பேஸ் எல்லாம் வந்து மூடிட்டு, தன்னுடைய வான் பரப்பை வந்து மூடிட்டு, பிளைட்ஸ் எல்லாம் இப்போதைக்கு இல்ல. பெரிய பரபரப்பு ஓடிட்டு இருக்குது. பட் யுஏஇ ஷூர், எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்ல. நீங்க யுஏஇ வந்து வழக்கம் போல செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஈரான் திட்டவட்டமா சொல்லுது, நாங்கள் எந்த போர் நிறுத்தத்துக்கு தயாரா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நீ நிறுத்து முதல்ல. நாங்க அடிச்சுட்டே தான் இருப்போம். நீ நிறுத்திட்டு இன்னொரு வார்த்தை சொல்றதா இருந்தா, நீ கெஞ்சு முதல்ல அப்படின்னு ஈரான் தெளிவா சொல்லுது. இஸ்ரேல் வரலாற்றில் முதல் முறையாக மண்ணை கவ்வுவதை பார்க்க போகிறோம். அது நடந்தாதான் போர் நிறுத்தம் வரும். இஸ்ரேல் முதல் முறையாக இட் இஸ் கோயிங் டு அட்மிட் இட்ஸ் டிஃபீட். தப்பு, நாங்க தாக்குனது தப்பு தான் அப்படின்னு. ஏன்னா எந்த ஓட் ஆஃப் கான்பிடன்ஸுக்கு பயந்துகிட்டு பெஞ்சமின் நெத்தன்யாஹூ ஒரு தாக்குதல் நடத்தினாரோ அதை விட பெரிய எழுச்சி மக்களுக்கு மத்தியில இஸ்ரேல்ல நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேல்ல வந்து செட்டில் ஆகி இருந்தாலும் இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய ஜியோனிசத்தை எதிர்க்கக்கூடிய யூதர்களும் இருக்கிறாங்க. செட்டில் ஆகி இருந்தாலும் இந்த வன்முறை வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய யூதர்கள் இருக்கிறார்கள். இன்னைக்கு வந்து அந்த ஏர்பேஸ்ல ஒரு தாக்குதல் நடக்குது. அதை பிலிம் பண்ணிக்கிட்டே ஒரு லேடி ஓடி போய் ஒரு கம்பியில இடிச்சிட்டு விழுவுது. அந்த காட்சியை பாக்குறோம். ஏன்னா அது தாக்குதலை வந்து வெளி உலகத்துக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. யுஏஇல ஒரு இஸ்ரேலிய ஒரு யூத தந்தை யுஏஇல வந்து இங்க இருந்து பாக்குறாரு, வான் பரப்ப பாக்குறாரு. அது பெரிய பரபரப்பை வந்து யுஏஇல ஏற்படுத்தியிருக்கு. வான் பரப்ப பாக்குறாரு, அது வந்து கத்தாரை நோக்கி போகுது. அந்த இஸ்ரேல் அது விளையாட்டா எடுத்துக்கலாம், பட் ஸ்டில் அது விளையாட்டா எடுத்துக்கலாம், அது வேதனையா இருக்கு நம்ம பார்க்கும்போது. எப்படின்னா அந்த குழந்தை கேட்கறான், ஏன் இங்க வந்து உலாதா அப்படின்னு கேட்கறான். யுஏஇக்கு எந்த பாதிப்பும் இல்ல, பை காட்ஸ் கிரேஸ். அப்ப இது யுஏஇல விழாதா, விட்டா நாளைக்கு லீவ் விடுவாங்கல்ல அப்படின்னு அந்த யூத குழந்தை கேக்குது. அந்த வீடியோ இங்க வைரல், யுஏஇல ரொம்ப வைரல். அப்ப இங்க விழாதா அப்படின்னா இவனுங்க போற நாட்டுல எல்லாம் என்னத்தை எதிர்பார்க்கிறானுங்கன்னு தெரியல. அதே நேரம் அமைதியா இருக்கக்கூடிய ஒரு அமைதியான சூழ்நிலை வேண்டும் என்றுதான் இஸ்ரேல் மக்களும் எதிர்பார்க்கிறார். நம்ம ஆக்கிரமிக்கலாம், அடிக்கலாம், உதைக்கலாம், ஆனா எவனும் நம்ம ரிட்டாலியேட் பண்ணிடக்கூடாது. ரிட்டாலியேட் பண்ணா நம்ம அமெரிக்கா வச்சு மிரட்டலாம் அப்படின்னு இவ்வளவு காலம் நினைத்த அந்த நினைப்பின் மீது மண் விழுந்திருக்கிறது. இல்ல இப்ப இந்த அமெரிக்கா சீஸ்ஃபயர் சொல்றது திரும்ப போர் முடிவுக்கு வந்துருச்சு, வி கால் இட் அஸ் 12 day war அப்படின்னு சொல்றது எல்லாமே பேக் அடிக்கிறதோட ஒரு பேக் அடிக்கிறாங்க. அதை இப்படி லாபகமாக சொல்றாங்கன்னு எடுத்துக்கலாமா சார்? அதாவது வாருக்கும் உங்களுக்கும் முதல்ல சம்பந்தம் இல்லை. தாக்கியது இஸ்ரேல். அவங்க ரொம்ப தெளிவா தாக்கியது இஸ்ரேல், நாங்கள் பதிலுக்கு தாக்கிறோம். உனக்கு அட்வைஸ் பண்றதா போய் இஸ்ரேலுக்கு சொல்லுன்னு அவங்க தெளிவா சொல்றாங்க. ஒண்ணு, நாங்க உங்ககிட்ட வந்து சீஸ் ஃபயருக்கு கேட்கவே இல்லை, நான் தெளிவா சொல்றாங்க. தெளிவா சொல்றது விடுங்க, ஆக்ஷன் ஸ்பீக் லவுடர் தென் வேர்ட்ஸ். அவன் சொல்றது விடுங்க, திருப்பி அடிச்சுட்டானே காலையிலே. அவன் ஈரான் காலையிலே பொலன்னு பொழந்து விட்டானே, பெலஸ்டிக் மிசைல் அடிச்சு விட்டுருக்கானே இஸ்ரேல்ல. அடிச்சு விட்டுட்டு சொல்றான், பதில் எப்படி சொல்றான்? ஆக்ஷன் ஸ்பீக் லவுடர் தென் வேர்ட்ஸ். தெளிவா சொல்லிட்டான், சீஸ் ஃபயருக்கு நான் கேட்கவும் இல்லை, நான் தயாரும் இல்லை. ஒரு கால் உங்களுக்கு சீஸ் ஃபயர் வேணும்னா அதை போய் நீ யார்கிட்ட சொல்லு, இஸ்ரேல்கிட்ட சொல்லு. நாங்க போர் நிறுத்தத்துக்கு தயார் இல்லை. இஸ்ரேலிய மக்கள் போரை விரும்பவில்லை. இதான் உண்மை. இன்னைக்கு உலகம் வேற மாதிரி மாறி இருக்கு. இஸ்ரேலிய மக்கள் போரை விரும்பவில்லை, பிகாஸ் தே ஹேவ் டெஸ்டட் தேர் ஓன் மெடிசன். அவங்க போர்னா எப்படி இருக்கும், தாக்குதல்னா எப்படி இருக்கும், உயிரிழப்புனா எப்படி இருக்கும், டெல் அவீவ் சிதைஞ்சா எப்படி இருக்கும், மொசாத் அலுவலகம் தகர்க்கப்பட்டால் எப்படி இருக்கும் என்பதை ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இன் தி ஹிஸ்டரி தே ஆர் விட்னஸிங். அதனால போர் வேணாம் நினைக்கிறாங்க. 9/11 சரி, பல உலக நாடுகளுடைய விஷயத்துல நம்ம தலையிட்டதும் சரி. ஈராக் போரின் போது நான் ஒரு பெரிய ஒரு ஆர்டிகல் படிச்சேன். அப்ப வந்து ஜார்ஜ் டபிள்யூ புஷ் வந்து அதிபரா இருந்தார். அந்த ராணுவ வீரர்கள் வர்றாங்க, தி ஹிந்துல ராணுவ வீரர்கள் வர்றாங்க. அப்படியே ஒரு ஈராக் அப்படின்னு இருக்கு ஒரு பிட்டு, அதுல உழுதுகிட்டே இருக்காங்க எல்லாரும். அந்த உழுவும் போது அவங்களுடைய கன்னு, அவங்களுடைய ஆயுதங்கள் எல்லாம் பறிச்சுட்டு அது குழியில ஒரு பதட்டமா விழுந்தா எப்படி விழுவாங்க, அந்த மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு விழுவுறாங்க. அப்ப அந்த விழுந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ராணுவ வீரர், அமெரிக்க ராணுவ வீரர் சொல்றாரு, டெல் ஹிம் தட் இட் இஸ் an endless pit அப்படின்னு சொல்றாரு. 2013 வாக்குல படிச்ச ஞாபகம் எனக்கு அப்படியே ஞாபகம் இருக்கு, பசுமரத்தாணி மாதிரி. அந்த ஆளுக்கு சொல்லுங்கப்பா, ஜார்ஜ் டபிள்யூ புஷ்ஷுக்கு, இது வந்து ஒரு முடிவில்லாத குழி. எவ்வளவு ராணுவ வீரர்களை போட்டாலும் இது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அன்றைக்கு அமெரிக்க ராணுவ வீரர்கள் அதை ஏற்கல, விரும்பல. எங்க 1000 தான் இருந்தாலும் உயிர் தானே. எத்தனை ராணுவ வீரர்கள் கைகால் இழக்கிறாங்க, குடும்பத்தை இழக்கிறாங்க, தேசபக்தியோட போறாங்க. அவசியம் என்ன இருக்கு அப்படின்னு ஒண்ணு இருக்குது. ஈராக் போரில் தலையிட்டதன் மூலமாக அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பேரிழப்பு.
ஆப்கானிஸ்தானில 9/11 அட்டாக்கை காரணம் காட்டி அவரை பிடிக்கிறேன் இவரை நல்லா பாருங்களேன். ரொம்ப பெரிய காமெடி என்னன்னா, பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாங்கிற காமெடி எதுக்கு பொருந்தும் அப்படின்னா, 9/11 அட்டாக்கு எதுக்கு நடந்துச்சு? ஒசாமா பின் லேடன் ஆப்கானிஸ்தானில் தாலிபானோடு அவங்க மாமனார் முல்லா உமரோட ஒளிஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. வார் ஆன் டெரர்னு டிக்ளேர் பண்ணாரு புஷ். வார் ஆன் டெரர். வாரான் டெரர் அப்படின்னு டிக்ளேர் பண்ணாரு. டெரர், அந்த டெரர் ஃபேக்ஷன் யாரு? அந்த குரூப்புக்கு பேர் என்ன? தாலிபான். தாலிபன்ஸ். அதான் ஆப்கானிஸ்தான் தாலிபான். ம். எல்லாம் பண்ணீங்க. இன்னைக்கு அமெரிக்காவோட தாலிபான் பேச்சுவார்த்தை நடத்துறான். தாலிபான் திரும்ப ஆட்சியே பிடிச்சிட்டான். எதுக்கு? இது பத்தி கூட குடோன்ல இருந்திருக்கலாமே. நம்மை விட இதை யார் யோசிப்பான்னா, நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு அமெரிக்க ராணுவ வீரர் தான் யோசிச்சு பாருங்க. அப்ப எதுக்குடா போய் தாலிபான் அப்ப அது பண்றோம் இது பண்றோம் உடைக்கிறோம் கிடைக்கிறோம் நீங்க மொத்தத்தை தூக்கிட்டு போட்டி படைக்கலாம் பிடிச்சிட்டு கிளம்பிட்டீங்க. எந்த தாலிபானை ஒழிக்க போறேன்னு சொன்னீங்களோ அதே தாலிபான் அதை விட அதே வீரியத்தோடும் இதோடும் கெத்தோடும் வந்து உட்காந்துட்டான் திரும்ப. அவன் முற்போக்கு பேசுறானோ பிற்போக்கு பேசுறானோ தட் டசன்ட் மேட்டர் இப்போ. ஆனா யாரை ஒழிக்கிற நீங்க திரும்ப அவனே வந்துட்டான். அப்ப ஈராக்ல நான் சொன்ன மாதிரி டெல் ஹிம் தட் இட் இஸ் an endless pit அப்படின்னா ஒரு முடிவில்லா குழிக்குள்ள கொண்டு போய் அமெரிக்க மக்களை தள்ளினீங்க. இப்போ இது எல்லாமே இந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ், இந்த தலைவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த பெரிய நெருக்கடி வந்ததற்கு காரணம் ஈராக் போரிலும் எந்த லாபத்தையும் அமெரிக்கா அடையவில்லை, ஆப்கானிஸ்தானிலும் எந்த லாபத்தையும் அடையவில்லை. ஒன்னே ஒண்ணுதான், நான் பெரிய ரவுடி அப்படின்னு காட்டிக்கணும்னு நினைச்சாங்க. இப்ப அந்த இமேஜும் சிதைந்து போய்விட்டது. நீ சொன்னல இப்ப நான் ஒரு பெரிய ஆள் படிச்சு காட்டல ட்வீட்ட. இப்ப எவ்வளவு பெரிய தலைவர் நம்ம தலைவர் ஒரு நேரம் அடிச்சாரு, 3 ராணுவ நியூக்ளியர் சைட் அடிச்சாரு, எந்த பாதிப்பும் இல்லாம திரும்பி வந்துட்டாரு, ஈரானை மிரட்டிட்டாரு, இஸ்ரேலையும் கூப்பிட்டு பேசிட்டாரு. இஸ்ரேல பாருங்க, இஸ்ரேல் அக்செப்ட் பண்றாங்க சீஸ்பயரை. அங்க அதான் காமெடி. இஸ்ரேல் சீஸ்பயர் அக்செப்ட் பண்றான். இப்போ வரலாற்றுல தெரிஞ்சிருச்சு யார் பலகீனமாக இருக்கிறார் அப்படின்னு. யார் போரை கண்டு பயப்படுபவர்கள்? உண்மையான போரை, உண்மையான தலைமைத்துவத்தை, உண்மையான போரை பார்த்தால் பயப்பட போபவர்கள் யார் என்பதை வரலாறு தெரிஞ்சுக்கிச்சு. அப்ப இஸ்ரேல் ரெடி சீஸ்பயருக்கு, ஈரான் இஸ் நாட் ரெடி. இதான் உண்மை. ஈரான் ரொம்ப தெளிவா சொல்லுது, அதை ஆக்ஷன் மூலமாக சொல்லிருச்சு. அப்ப அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் இன்னைக்கு இந்த அமெரிக்காவுக்கு கண்டினியூஸா நம்ம ஃபாலோ பண்ணி எல்லாத்தையும் படிக்கும் போதும் பார்க்கும் பொழுதும் என்ன தெரியுது அப்படின்னா, அமெரிக்க மக்கள் இன்னொரு நாடு விவகாரத்தில் தான் தலையிடுவதை ஏற்கவில்லை. இதுதான் உண்மை. அது உண்மைங்கிறதுனால தான் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியாகவே ட்ரம்ப் அதை சொன்னார். நான் வந்தா போர்லாம் செய்ய மாட்டேன், அது பண்ண மாட்டேன், இது பண்ண மாட்டேன் அப்படின்னு. அதிகாரத்துக்கு வந்ததற்கு பின்னால் இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய ட்ரெண்ட் எப்படிப்பட்டதா இருக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு தன்னை வந்து ஒரு பெரிய வார் லீடர் மாதிரி காட்டிக்கிறதுல, இங்க வந்து என் ரத்தம் தான் சொன்னல, என் ரத்தத்துல வந்து சூடான சிந்தூர் ஓடுது, கரம் சிந்தூர் பாகரா அப்படின்னாரு நரேந்திர மோடி. என் ரத்தத்துல வந்து ஓடுது, போரை பண்ணி வந்து பாகிஸ்தானை நம்ம தான் வந்து வீழ்த்திட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய லீடர்ஷிப்பை வந்து ஒரு சில வெறியேற்றப்பட்ட லீடர்ஷிப் மூலமாக தன்னுடைய லீடர்ஷிப்பை வந்து அப்படி எஸ்டாப்ளிஷ் பண்றதை விரும்புறாங்க, அப்படி காட்டிக்க நினைக்கிறாங்க. பாகிஸ்தான் அதுக்கு சலைச்சது இல்ல. பாகிஸ்தான் வந்து நாங்க ஜெயிச்சிட்டோம், நாங்க அடிச்சிட்டோம் அப்படின்னு அவங்க காட்டிக்கிறாங்க. இஸ்ரேல் வந்து நாங்க ஜெயிச்சிட்டோம், நாங்க அடிச்சிட்டோம் காட்டுறாங்க. ஆனால் மக்கள் போரை விரும்பவில்லை என்பதுதான் உண்மை. அமெரிக்க மக்கள் போரை விரும்பாமல் இருப்பதனால் சீஸ் ஃபயர் நான் தான் பண்ணேன். இல்லைன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, ட்ரம்ப் இந்த மாதிரி ஒரு கோமாளித்தனத்தை இந்தியா பாகிஸ்தான் விஷயத்துல ஏன் பண்ணணும்? இதனால ட்ரம்ப்புக்கு என்ன கிடைக்கும்? நான் தான் புரோக்கர் பண்ணேன், நான் தான் இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தினேன். நரேந்திர மோடிக்கு தர்ம சங்கடம். இது நம்ம தலைவர் சொல்றதை ஏத்துக்கிறதா ஏத்துக்காம விடுறதா? நரேந்திர மோடிக்கு தர்ம சங்கடம், என்ன சொல்றதுனே தெரியல. பாகிஸ்தான் ஒரு படி மேல போயிட்டான். அமெரிக்கா, அந்த மோடி அமைதியா இருக்கிறாரு, நம்ம ஒரு படி மேல அமெரிக்காவில ஒரு பரிசு வந்து ட்ரம்ப் கொடுத்துடணும் அப்படின்னு. இந்த 2 நாடுகளுக்கு வந்து ஒரு பெரிய அமெரிக்காட்ட வந்து ஒரு பெரிய மரியாதை கிடையாது. நம்ம நாட்டுக்கும் இல்ல, பாகிஸ்தானுக்கும் இல்ல. இதுதான் உண்மை யதார்த்தம். ஏன்னா வெஸ்ட் ஏசியால இவ்வளவு பெரிய கிரைசிஸ் நடக்கும் பொழுது இந்தியா அமைதியா இருக்கிறத எப்படி பார்க்கலாம்? நம்ம ஒரு முக்கியமான ஒரு நாடு, அதுதான் இவ்வளவு பெரிய கிரைசிஸ் நடந்துட்டு இருக்கு. முக்கியமான கொஸ்டின் அதுதான். அதற்காகத்தான் தலைவர் பிரியங்கா காந்தியும் அந்த அறிக்கையை கொடுத்திருக்கிறார்கள், ஜெயராம் ரமேஷ் கொடுத்திருக்காங்க. we have to boldly speak. நான் தான் சொன்னேனே, ஜவஹர்லால் நேரு அவர்கள் போர் பதற்றத்தை உருவாக்கக்கூடிய தலைவர்களை நான் சந்திக்க மாட்டேன் என்று சொன்னார். எங்க நின்று சொன்னார்? இட்டாலியில் நின்னே சொன்னார். யுஎஸ்ல நின்றுகிட்டு தலைவர் ஜவஹர்லால் நேரு பேசினார். ரஷ்யாவிடமிருந்து நாம் பாடம் கற்க வேண்டியது நிறைய இருக்கிறது என்று சொன்னார். ரஷ்யாவிடமிருந்து நாம் பாடம் கற்க வேண்டியது நிறைய இருக்கிறது என்று அமெரிக்க பாராளுமன்றத்தில் நின்று கொண்டு தலைவர் ஜவஹர்லால் நேரு பேசினார். அதனால்தான் இந்த இடத்துல வந்து வரலாற்று பூர்வமாக தலைவர்கள் முக்கியத்துவம் பெறுகிறார்கள். சீக்கியர்களால் உங்கள் உயிருக்கு ஆபத்து உண்டு என்று சொன்னபோது, இன்டெல் ரிப்போர்ட் சொல்லி சீக்கியர்களால் உங்களுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று சொன்னபோது தலைவர் இந்திரா காந்தி சொன்னது என்ன அப்படின்னா, the kind of decision what I have taken is to safeguard the integrity of the nation. என் மக்கள் அப்படி செய்ய மாட்டாங்க. நான் இந்த நாட்டினுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தான் இந்த முடிவு எடுத்திருக்கிறேன். நான் எந்த மதத்துக்கோ எந்த இனத்துக்கோ எதிரானவர் அல்ல அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அது ஆபத்தா முடிஞ்சது. ஆனால் தலைவர்களுடைய முடிவுகள் அப்படித்தான் இருந்திருக்கிறது.
தலைவர்கள் அப்படித்தான் தீர்க்கமா முடிவெடுத்திருக்கிறாங்க. தலைவர் ராஜீவ்காந்தியாக இருந்தாலும் அப்படித்தான் முடிவெடுத்திருக்கிறார். தலைவர் ராஜீவ்காந்தியுடைய கொலையிலும் மொசாத்துடைய தலையீடு உண்டு, மொசாத்துடைய ஈடுபாடு உண்டு. அப்போ தலைவர் ராஜீவ்காந்தி போன்ற தலைவர்கள் இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு அதுதான் சொல்றேன். யாசர் அராஃபத் எச்சரித்தார் அப்படின்றது நானும் படிச்சிருக்கேன். எஸ், ராஜீவ்காந்தி மொசாத் வந்து எச்சரித்தார். ராஜீவ்காந்தியை பிளாட் பண்றாங்க அப்படின்னு அன்னைக்கே அவர் சொன்னாரு. ஏன்னா அவர் அந்த டைம்ல அந்த இஸ்ரேலோட பாத் கட்சியில அவர் லீடரா இருந்தார் இல்லையா, பலஸ்தீன்ல. அப்போ வந்து அவருக்கு அந்த இது தெரியும், நடமாட்டங்கள் தெரியும். அப்போ என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, உயிருக்கு அஞ்சாத இன்னைக்கு வந்து எந்த நாடு வந்து போல்டா நிக்குது பாருங்க. இப்போ உலக வரலாற்றை புரட்டி பார்க்கும்போது ட்ரம்ப் இந்த மாதிரி சீஸ் ஃபயர்னு கிறுக்குத்தனமா அறிவிச்சாரு, மறுநாளே வந்து அட்டாக் பண்ணி சீஸ் ஃபயர் நீ யாரா சொல்றதுன்னு உலக வரலாற்று ஒரு நாடு போல்டா கேட்டுச்சு அப்படின்னா அது ஈரான். அப்படின்னா உலக வரலாற்றை எழுதிடுவாங்க. இப்ப உலக வரலாறு எழுதப்பட்டிருக்கு. இதுக்கு வந்து எப்படி தேவை அப்படின்னா போல்டு லீடர்ஷிப் தேவை. தலைவர் ஜவஹர்லால் நேரு மாதிரி, இந்திரா காந்தி மாதிரி, ராஜீவ் காந்தி மாதிரி வி நீட் போல்ட் லீடர்ஷிப். இப்ப இவங்க எல்லாம் வந்து இப்ப தலைவர் ராகுல் காந்தி அதான் சொல்றாரு, இந்த பிரியங்கா காந்தி அதான் சொல்றாங்க. மக்களை வந்து உங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவாக நீங்கள் அறிவிக்க வேண்டும். இப்ப நான் நேற்று சொன்னதுல பல விஷயங்கள், கடந்த நேர்காணல சொன்ன பல விஷயங்கள் வந்து தலைவர் சோனியா காந்தி அவர்கள் வந்து போல்டா கொடுத்த அறிக்கை. ஈரானுக்கு நமக்குமான தொடர்பு வேறு மாதிரியானது. நமக்கு ரொம்ப நாளா வந்து அவங்க வந்து பார்ட்னரா இருக்கிறாங்க. இந்த நேரத்துல நம்ம வந்து ஈரானுக்கு துணையாக நம்முடைய கருத்தை தெரிவிச்சிருக்கணும். இஸ்ரேலை நம்ம வந்து காசாவில் நடத்தக்கூடிய இனப்படுகொலைக்காகவே இஸ்ரேலை நாம் கண்டித்திருக்க வேண்டும் என்று தலைவர் பிரியங்கா காந்தி சொல்றாங்க. அப்ப உலகத்தில் விஸ்வகுரு அப்படின்னா என்ன அப்படின்னா, உலகமே பார்த்து வியந்து தன்னை ஒரு தலைவராக ஏற்றுக்கொண்டது இந்தியாவை அப்படின்னு சொல்றாரு. விஸ்வகுருங்கிறது மோடி தன்னை சொல்லிக் கொள்வதல்ல, இந்த நாட்டை வந்து நான் விஸ்வகுரு ஆக்கிட்டேன், உலகமே நம்மளை பார்த்து வியக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்வதாக இருந்தால் தன்னுடைய கருத்துக்களை எங்க ஒரு சாதாரணமா கைவிலங்கிட்டு நம்முடைய எக்ஸ்பர்ட்ஸை வந்து கூட்டு வராங்க. அப்ப நான் வந்து ஒரு விவாதத்துல கலந்து போது ஒரு சங்கி நண்பர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அது வந்து நான் விவாதத்துல இருக்கும்போது அவர் சொல்றாரு, யுஎஸ்க்கு வந்து தெரியும், அவங்க வந்து 2 கேட்டகரியா வந்து இந்த இன்ட்ரூடர்ஸ், இந்த எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பிரிச்சிருக்கிறாங்க. ஒருத்தவங்க வந்து கிரிமினல் பேக்ரவுண்ட் உடைய எக்ஸ்பர்ட்ஸ், இன்னொன்னு இல்லாதவங்க. கிரிமினல் பேக்ரவுண்ட் உடையவங்கள தான் வந்து சங்கிலி போட்டு எடுத்துருக்காங்க. நான் தான் கேட்டேன், இது ட்ரம்ப்புக்கே தெரியாதப்பா இந்த அரிய வகை கண்டுபிடிப்பு அப்படின்னு. இது 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 ட்ரம்ப்புக்கே தெரியாது. ஏன்னா இதுல பிடிபட்டவர்கள்லாம் யாருன்னா அந்த இதுல டங்கி ரூட்ல இருந்து வர்றவங்கள அப்படியே அப்படியே பிடிச்சி அப்படியே அனுப்பி விட்டது. யாருக்கும் எந்த பேக்ரவுண்ட் செக் எல்லாம் பண்ணல. இது இப்ப ட்ரம்ப்புக்கே தெரியாதப்பா அப்படின்னு. அப்பதான் வந்து அந்த நாட்டினுடைய அதிபர் வந்து ரொம்ப அழகா சொன்னார், என் நாட்டு மக்கள் நீங்க பண்ணா நான் வந்து என்னுடைய ராணுவ பிளைட் அனுப்புறேன், நான் அனுப்பி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இத்தனைக்கும் ஆயுதங்களை பொறுத்தவரை, ஏன்னா அந்த அந்த நாட்டுடைய ஒரு பிரஜை, டக்குன்னு அது பேரு, அந்த நாட்டுடைய பிரஜை ஒரு ஆள் வந்து எனக்கு என்டிபிஎஸ் கேஸ்ல வந்து கிளைண்டா இருந்தாப்புல சிறையில, இதுல புழல் சிறையில் இருக்கிறார், இப்போ போயிருப்பான்னு நினைக்கிறேன். அப்ப இருந்தார். அப்ப நான் பல நேரங்கள்ல வந்து அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன் அவங்க நாட்டுடைய நிலவரங்கள். அப்ப அவன் சொல்லுவான், நாங்க எல்லாமே அமெரிக்காவை பேஸ் பண்ணதுதான், எங்களுடைய ஆர்ம்ஸ் டீலிங் எல்லாமே வந்து அமெரிக்காவை பேஸ் பண்ணதுதான். அமெரிக்காவை பெருமளவு சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நாட்டினுடைய அதிபரே அவ்வளவு போல்டா வந்து தன்னுடைய பிரஜைகள், நீங்க கேக்குறீங்க உலக நாடுகள் விஷயத்துல நம்ம நாடு ஏன் பேசல, நம்முடைய நிலைப்பாடு எடுத்திருக்கணும் இல்லையா அப்படின்னு. நம்ம விஷயத்திலேயே நம்ம ஆள் பேசலையே. இந்த கைவிலங்கிட்டு அனுப்பப்பட்ட விவகாரத்தில் என்ன ஒரு உறுதியான முடிவை வந்து நரேந்திர மோடி பேசினாரு? என்ன ஒரு உறுதியான முடிவு, ஒரு உறுதியான சொல் எதை பேசினார்? ஒண்ணுத்தையும் இது வரைக்கும் பேசல. அனுப்புறது சரிதான் அப்படின்னு சொன்னாங்க எல்லாருமே, வெளியுறவுத்துறை அமைச்சர் இவங்க எல்லாம் பேசினாங்க. எல்லாம் மேல இருந்து கீழே வரைக்கும் எல்லா சங்கியும் அப்படி அனுப்புனது சரியா, நீ ஏன் போனேன், முறையில்லாம போலாமா அப்படின்னு. அப்ப அதான் நான் கேட்டேன், அப்ப அந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் ஒன்று அனுப்புனாங்க பாத்தீங்களா, அதில் பெரும்பான்மையாக இருந்தவர்கள், முதல் இடத்தில் இருந்தவர்கள் யூபி காரர்கள். யூபி மாடல்னு பேசுறீங்க, ஆச்சா புச்சாங்கிறீங்க, யூபி நாங்க அதை பண்ணிட்டோம் இது பண்ணிட்டோம் கிழிக்கிறீங்க. அதுல வந்து 25 எத்தனையோ பேர் வந்து யூபி காரங்க, 25 120 அந்த டைம்ல நான் அந்த கணக்கு வச்சிருந்தேன். அப்போ ஆனால் பெரும்பான்மையான யூபி காரர்கள் ஏன் போறான்? நீங்க உங்க மாடல் நல்லா இருந்தா அது பெரும்பான்மை குஜராத்காரர்கள். அப்ப குஜராத்ல இருந்து ஏன் போறான்? ஏன் ஓடுறான் யுஎஸ்க்கு? அதுவும் இல்லீகலா ஓடுறான். அப்ப உங்களுடைய எல்லா விதத்திலும் யூ ஹேவ் ஃபெயில்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், யூ ஹேவ் ஃபெயில்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபாரின் ரிலேஷன். அப்போ ஒரு நாட்டு அதிபர், இப்ப அதே மாதிரி ஜெகநாதர் கோயிலுக்கு நான் வரணுங்கிறதுக்காக ரொம்ப கண்ணியத்தோடு ஐ ஹம்பிளி ரிஜெக்டட் தி இன்விடேஷன் ஆஃப் டொனால்ட் ட்ரம்ப் அப்படிங்கிறார். அப்ப அந்த ஒரு ஹம்பிள்னஸோட நீங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கலாம், எங்க மக்களை ஏன் அனுப்புறீங்க? அப்ப தன்னுடைய உள்நாட்டு விவகாரத்திலேயே கேள்வி கேட்க முடியாதவர், தன்னுடைய பிரஜைகள் அவமானப்படுத்தப்பட்ட போதே கேள்வி கேட்க முடியாதவர், தன் நாட்டின் மீது ஒரு தீவிரவாத தாக்குதலை நடத்திய பாகிஸ்தானுக்கு ஆதரவாக டொனால்ட் ட்ரம்ப் பேசிய போது
நானும் பாகிஸ்தானும் ஒன்னா, எப்படி நீங்க இந்தியாவையும் பாகிஸ்தானையும் சேர்த்து வச்சு ஒரே சபையில பேசுவீங்க? இந்தியா பாகிஸ்தான் மத்தியில நான் தான் புரோக்கர் பண்ணேன் பீஸுக்கு. நான் தான் அவங்க 2 பேரையும் வந்து ட்ரேடு பயத்த காட்டி, நான் தான் அவங்க 2 பேரையும் அமைதியாக்க சொன்னேன். என்ன எப்படிங்க அவனோட சேர்த்து சொல்லலாம்? அப்படின்னு நீங்க கேட்டிருக்கணும். ஒரு திருடனையும், பறிகொடுத்தவனையும் ஒரே இடத்துல வைக்க முடியாது. பாதிப்புக்கு உள்ளானவனையும், பாதிப்பு ஏற்படுத்தியவனையும் ஒரே இடத்துல வைக்க முடியாது. அதையே கேட்க முடியாத நம்முடைய தேசத்தின் தலைவராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி, நம்முடைய வெளியுறவு கொள்கை, வேர் வாஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் இன் திஸ் ப்ராப்ளம் அப்படின்னு ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்டபோது, வெல் த யுஎஸ் வாஸ் இன் தி யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு தானே ஜெய்சங்கர் சொன்னார். அதுதான் பெரிய ட்ரெண்ட் ஆச்சு அந்த நேரத்துல. ஒரு பதிலை சரியாக சொல்ல தெரியாதவர், வெளியுறவு கொள்கைகளிலே ஒரு சிறந்த முடிவை, சரியான முடிவை எடுக்க முடியாதவர்களாகத்தான் இவர்கள் இருந்திருக்கிறார்கள். எனவே இது எல்லாமே எப்படி அப்படின்னா, ஒரு காலகட்டம், ஒரு சூழல் இருந்தது. உண்மையிலேயே சிறந்த தலைவர்களால் நாம் ஆளப்பட்டோம். அவர்கள் தலைமைத்துவத்தை தாண்டி இந்த தேசத்தை, அவரவர் தேசத்தை நேசிச்சாங்க. இது அமெரிக்காவுக்கான முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தாங்க. ஜார்ஜ் டபிள்யூ புஷ் இவ்வளவு பெரிய போரை நடத்தினதுக்கு தான் அவர் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தும் போது அவரை நோக்கி ஷூவை தூக்கி எரிஞ்சாங்க. பிற பல பாதிப்புகள் வந்து ஜார்ஜ் புஷ்ஷால தான். அதுக்கப்புறம் தான் பேராக் ஒபாமா போன்றவர்களோ, அதுக்கப்புறம் ஜோ பைடன் போன்றவர்களோ வந்து ஒரு ஃபுல் ஃபிளெஜ்ட் வாரை வந்து எப்பவுமே எடுக்கவே இல்லை. ஏன்னா அந்த மக்கள் அதை விரும்பல. இதான் உண்மை. இன்னைக்கு ட்ரம்ப் வந்து 2 விஷயங்கள் இப்ப நான் முக்கியமா சொல்லணும்னு நினைச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதற்கு அடுத்து நடந்த இஸ்ரேல் மீது நடந்த பல தாக்குதல்களை ஈரான் இப்போது அதிகாரப்பூர்வமாக நிராகரித்து வருகிறது. நாங்க அதை நடத்தல அப்படின்னு சொல்லுது. அப்ப இது எதை நோக்கி போகுதுன்னு யோசிக்க வேண்டியிருக்குது. அதுக்கு இப்ப அடுத்த கட்டமா சில தாக்குதல்களை வந்து நாங்க நடத்தல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தந்திரத்திற்கும் நரித்தனத்திற்கும் பேர் போனது இஸ்ரேல். எதை நோக்கி ஒரு உலகத்தை நகர்த்துகிறார்கள் அப்படின்னு நம்மளுக்கு புரியல. சீரியஸாவே புரியல. ஒருவேளை ஒரு பெரிய வேர்ல்டு வார கொண்டு வரணும், அதை கொண்டு வரதன் மூலமாக வந்து தன்னுடைய கஜானாவை நிரப்ப வேண்டும், அல்லது வந்து தன்னுடைய தலைமைத்துவத்தின் மீது ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடியை போக்கிக் கொள்ள வேண்டும் என்று நெதன்யாஹு நினைக்கிறாரா? அல்லது ட்ரம்ப் சொன்னாரு பாருங்க, இதுக்கு முன்னால வந்து சவுதியுடைய இளவரசர் சொன்னார், முகமது பின் சல்மான் சொன்னாரு, இந்த மாதிரி ஈரான் அதிபர் வந்து நிகழ்கால ஹிட்லர் அப்படின்னு சொன்னார். ஈரான் அதிபர், ஏன்னா இவங்க எல்லாம் நட்பு நாடுகள், அமெரிக்கா, சவுதி, இவங்க எல்லாம் வந்து நட்பு நாடுகள். அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய பட்டத்து இளவரசர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஈரானுடைய கொமேனி வந்து அவர் ஒரு வாழும் ஹிட்லர், அவர் தன்னுடைய எல்லைகளை வந்து விரிவுபடுத்த நினைக்கக்கூடியவர் அப்படின்னு அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட். இன்றைக்கு இது வந்து கத்தார் மீது நடந்திருக்கக்கூடிய தாக்குதல், இன்றைக்கு மற்ற அரபு நாடுகள் அனைத்தும் ஒரு சேர ஈரானுக்கு எதிராக திரும்பி அல்லது திருப்பப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல். இஸ்ரேலில் இப்போது நடத்திய தாக்குதலுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று அதிகாரப்பூர்வமாக சில அறிவிப்புகளை ஈரான் கொடுத்திருக்கிறது. இப்ப ஒரு ஹாஃப் அன் அவருக்கு முன்னால இப்ப நடந்த தாக்குதல்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய ஒரு சூழல். போர் நிறுத்தத்தை நான் வந்து இன்னொரு செகண்டரி வியூ கொடுக்கிறேன். போர் நிறுத்தத்தை ஈரான் ஏத்துக்கலங்கிறது திட்டவட்டம். ஏன்னா போர் நிறுத்தத்தை நாங்க கேட்கவே இல்லையே, நாங்க போர் ஆரம்பிக்கவே அவன் சொல்லிட்டான். ஆனால் போர் நிறுத்தம் அப்படின்னு ஒரு நாட்டை கேட்காமையே, அல்லது இவ்வளவு உக்கரமாக உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டை கேட்காமலேயே போர் நிறுத்தம்னு அறிவிச்சா அவன் பதிலுக்கு இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவான்னு அமெரிக்காக்கு தெரியாதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது இல்லையா? அப்ப இது எதுவாக இருக்கும்? அனைத்து அரபு நாடுகளையும் ஒரு லைன்ல கொண்டு வந்துட்டாங்க. பத்தாக்குறைக்கு நேரடி தாக்குதல் கத்தார் மீது வந்து அவங்க நடத்தியிருக்கிறாங்க. ஏற்கனவே சவுதி அரேபியாவுடைய பட்டத்து இளவரசர் வந்து இவரை சொல்லும் போது, கொமேனியை சொல்லும் போது அவர் ஒரு வாழும் ஹிட்லர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே இங்க உள்ள ஷியா சுன்னி டிஃபரன்சஸ் இட் இஸ் ஆல்ரெடி தேர். ரொம்ப ஹிஸ்டாரிக்கல் டிஃபரன்ஸ் இஸ் தேர். அது பெரிய உயிரிழப்புகளை கொண்ட ஒரு ஹிஸ்டாரிக்கல் டிஃபரன்ஸ் அது. இப்படி ஒரு சூழல்ல அனைத்து அரபு நாடுகளையும் ஒன்றிணைத்துக் கொண்டு இஸ்ரேலுக்கு ஆதரவாக அந்த அரபு நாடுகளை அனைத்தையும் வரவழைத்துக் கொண்டு அமெரிக்காவின் தலைமையில் ஒரு தாக்குதல் ஈரானுக்கு எதிராக ஒரு பெரிய போராக வெடிக்குமோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஐயப்பாடு எனக்கு ஆரம்பத்திலிருந்தே இருக்கு. அதற்கு ஒரு நிலைப்பாடை எடுக்கிறாங்க. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய ஈரான் நாட்டவர், அதாவது யுஏயில் இருக்கக்கூடிய ஈரான் நாட்டவர்கள் எல்லாம் அவங்களுடைய எம்பசியின் மூலமாக வெளியேற்றப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. நேற்று அபிஷியல் நியூஸ் நேற்று. அப்ப யுஏயில் இருக்கக்கூடிய ஈரான் அவர்களை வெளியேற்றப்படக்கூடிய இந்த காட்சி, கத்தாருடைய பேஸ்ல வந்து அவர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கக்கூடிய காட்சி, ஒரு பலமிக்க ஒரு நாடோடு எந்த பேச்சுவார்த்தையுமே நடத்தாமல் சீஸ்பயருக்கு வந்து அவங்க கேட்காத சூழ்நிலையில் அவங்க என்கிட்ட கேட்டாங்க அப்படின்னு ஒரு பொய் சொல்லும் போது அவர்கள் அதை நிராகரிப்பார்கள் என்று ரொம்ப தெளிவா தெரியும். இப்ப ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, நான் ரொம்ப பெரிய வருத்தத்துல இருக்கிறேன், ஈரான் மேலேயும் வருத்தத்துல இருக்கிறேன், இஸ்ரேல் மேலேயும் வருத்தத்துல இருக்கிறேன். இந்த டிராமா இருக்குல்ல, இந்த டிராமா பார்க்கும்போது ஒரு பேர் ஆபத்து நம்ம எதிர்நோக்கி இருக்கிறோமோங்கிற பயம் வருது. அதைத்தான் சொல்ல வர்றேன். இந்த ஒரு 2 நாள்ல ட்ரம்பினுடைய மாற்றத்தை எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஒரு நாள் வந்து சுப்ரீம் லீடர் வந்து நாங்க பார்த்துட்டோம், போனா போதுன்னு விட்டு வச்சிருக்கோம், இல்லைன்னா எங்களால் நாங்க முடிக்கணும்னு நினைச்சா முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்றதும், அடுத்த ஒரு ஓரிரு நாட்கள்ல காட் பிளஸ் ஈரான்
நம்ம வந்து சீஸ்ஃபயரை பண்ணிடலாம் அப்படின்ற சரிங்களா? இந்த டப்புன்னு இந்த மாற்றம் எதை குறிக்குது? இதாங்க 2 விஷயம். நான் சொன்னேனே, இந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ்ல மாட்டிட்டு இருக்காங்க எல்லாருமே. தன்னை தலைமைத்துவ ரீதியாக தன்னை நிரூபிக்கக்கூடிய கிரைசிஸ்ல ஈரானை தவிர உள்ள எல்லா தலைவர்களும் மாட்டிட்டு இருக்காங்க. அத வந்து புரொடக்டிவா செய்ய முடியலங்கிறது தான் உண்மை. புரொடக்டிவா வந்து இப்ப ஏதாவது செய்ய முடியாம தான் இப்ப ஒரு ஒரு வெறுப்பு ரீதியா தான். அ அகதிகள் அப்டின்னா, நாளைக்கு நீங்க அகதி ஆகும்போது தான் ஏன்னா பிறப்பு வந்து நீங்களும் நானும் முடிவு பண்றது இல்ல. எந்த தாய்க்கு பொறக்கணும், எந்த நாட்டுல பொறக்கணும்னு. அப்ப அகதிகள் மீது இரக்கம் காட்ட வேண்டும்ங்கிறது ஒரு சராசரி மனித இயல்பு. ஆனா வந்து இந்த அகதிகளை ஏற்கக்கூடாது. இன்ட்ரூடர்ஸ வந்து மாத்தணும். மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் பிரச்சாரம் வந்து அதுக்கு தான் வச்சாங்க முதல்ல. ஊடுருவவர்களை நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது. அதே மாரி வந்து அமெரிக்கால வந்து வேலைக்கு வந்தவங்களலாம் விரட்டி விடு. H1 அந்த B1 விசாக்கு வந்து கடுமைகள பண்ணு, கட்டுப்பாடுகள போடு. அமெரிக்காவுக்கு தான் வேலை வாய்ப்பு நம்ம குடுக்கணும். இதெல்லாம் சொல்றதின் மூலமாக ஒரு நாடு உண்மையிலேயே புரொடக்டிவிட்டில முன்னேறுமான்னா, முன்னேறாது. இப்ப ஒரு UAE இவ்வளவு சிறப்பான நாடு. இவ்வளவு மிகச் சிறப்பான நாடு. 85 இஃப் ஐ அம் ரைட் 85% இருக்கக்கூடியவர்கள் வந்து ஃபாரினர்ஸ் தான். அப்ப வந்து இது வந்து ஒரு புரொடக்டிவிட்டியான ஒரு முடிவா? ட்ரம்புடைய முடிவுனா இல்ல. இப்ப இங்க UAEலாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, 85% மேல இருக்கக்கூடியவர்கள் வந்து இவங்க தான். எக்ஸ்பேட்ஸ் தான். அவங்களால இந்த நாடு முன்னேறுது அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. அந்த ஒரு பெரிய மனதோட தான் எல்லாரையும் வச்சு இது பண்றாங்க. அப்ப இவர் எடுத்த எந்த முடிவுமே அததான் இப்ப உலகத்துல எல்லாரும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓ இஸ்ரேல் இருக்குதா? இஸ்ரேல் கூட இருக்கிறவங்க மக்கள் தானே. யூதர்களா இருந்தாலும், ஜியோனிஸ்ட்டா இருந்தாலும் பொதுமக்கள் தானே லாஸ்ட் எண்ட் ஆஃப் த டே. அப்ப அவர்களுக்கு புரொடக்டிவிட்டியா குடுக்க முடியாத போது, அவர்களை போர்களின் பக்கமாக திருப்பக்கூடிய ஒரு பாசிஸ்ட் ரெஜிம் வந்து எல்லா நாட்டிலயும் இருக்கு. இப்ப இவர்களை எல்லாரையும் ஒன்றிணைச்சு இப்ப இவங்க வந்து என்ன பண்ணா இப்போ ஒரு ஒரு போரை வந்து ஈரான் மீது வந்து திணிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது, ஃபர்ஸ்ட் வந்து பப்ளிக் ஒப்பீனியன் எடுக்க வேண்டியிருக்கு. அப்ப இவர் என்ன பண்றாருன்னா, இப்ப லாஸ்ட் அந்த முடிவு தான் நான் சொல்றேன். இப்ப என்னன்னா, நான் ஈரான் மீது வருத்தமா இருக்கிறேன். போர் நிறுத்தத்த வந்து போர் அதாவது இவரு சொல்ற மாரி, உங்களால இதுக்கான மதிப்பே மார்வேஷத்துக்கான மதிப்பே போச்சேடான்னு விவேக் சொல்லுவாரு. "டேய் செல்முருகன், போண்டாமணி நீங்களா?" அப்படின்னா, ஒரு மச்சமோ, பாஸ் நாங்க மார்வேஷத்துல இருக்கிறோம் எப்படி? இப்போ ட்ரம்ப்பால சீஸ்ஃபயருக்கான மரியாதையே போச்சு. இல்லையா? சீஸ்ஃபயர்னா என்ன பண்ணுவாங்க? இல்ல இப்ப நீங்க நாங்க பாருங்க ட்ரை உலக பண்ணோம், நாடுகள் ஈரான் கேட்கல. ஆ அதனால வந்து நாங்க இந்த இன்னும் எஸ்கலேட் பண்ணிட்டோம் சண்டைய. அல்லது நாங்க ஈரான் மீது அது அடுத்த கட்ட தாக்குதலை நடத்திட்டோம்ன்றதுக்கான டிராமா தான் இதுன்றது தான் உங்க பார்வை. அந்த அது மட்டும் இல்ல. அது அத அத நோக்கி மற்ற அரபு நாடுகளையும் ஒன்றிணைக்கிறாங்களோ? மற்ற அரபு நாடுகளையும் அந்த போரை நோக்கி இழுக்கிறாங்களோ? ஏன் அப்டின்னா, நீங்க பார்த்தீங்கன்னா, ஜெலன்ஸ்கியும் இந்த யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் இவரும் ட்ரம்பும் பேசுனத பார்த்திருக்கலாம். சீரியஸா இந்த ஆள் ஏன் நான் ஒரு கோமாளி, ஒரு போர் பதற்றவாதி நான் சொல்றேன் அப்டின்னா, ஆக்சுவலா என்ன பிரச்சனைன்னா, ஜெலன்ஸ்கி வந்து ஒரு ஆங்கில வார்த்தையை பயன்படுத்துகிறார். அப்ப வந்து நான் அவர் வந்து ஏதோ ஒண்ணு சொல்றாரு. ஜெலன்ஸ்கிக்கு ஆங்கிலம் வராது பெருசா. ஏன்னா யுக்ரைன், ரஷ்யாக்காரங்களுக்கு உங்களுக்கு தெரியும். பெருசா ஆங்கிலம் வராது. இவர் ஒரு வார்த்தைய சொல்ல, அது ஜெலன்ஸ்கிக்கு புரியாம போக, உலகத்திலேயே 2 தலைவர்களுக்கு மத்தியிலே மொழியால் பிரச்சனை வந்து 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்கன்னா அங்கதான். ஒரு வித்தியாசமான ஒரு காலகட்டத்துல வாழ்றோம்னு நான் சொல்ல வர்றேன். அப்ப அந்த மாரி ஏதோ ஒரு வார்த்தை சொன்னாரு. நான் அத ரொம்ப குறிச்சு வச்சிருந்தேன். ரொம்ப நாள் அத குறிச்சு வச்சிருந்தேன் மறந்துட்டேன். ஒரு வார்த்தை வந்து அது வந்து ஒரு ஃப்ரேஸ், இடியம், ஒரு யூசேஜ் அது அந்த வார்த்தை. அது அவருக்கு புரியல. அவர் லிட்டரலா எடுத்துக்கிட்டாரு அத. லிட்டரலா எடுத்துக்கிட்டு, நாங்க அப்படி பண்ண மாட்டோமா அப்படின்னு கேட்க 2 பேரும் ஒழுங்கா ஒரு டிரான்ஸ்லேட்டர் வச்சு பேசிட்டு போயிருக்கலாம். அப்ப ட்ரம்ப் வந்து எடுத்தோம் கவுத்தோன்று ஒரு செய்திய வந்து குறிப்பாக நான் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்வது உண்டு. உலகத்துல எப்பவுமே தொழிலதிபர்கள் இப்ப உதாரணத்துக்கு இந்தியா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதானி நாளைக்கு பிரதமர் ஆனா எப்படி இருக்கும்? மோடி 1000 தான் வந்து பிரதமர் அதானியுடைய ஆளா இருந்தாலும், தனியா அரசியல்வாதி கிட்டயும், ஒரு தொழிலதிபர் வந்து தனியாவும் இருக்கிறாங்க. ஒரு கால் அதானி வந்து பிரதமரானால் பெரிய டிசாஸ்டர் இருக்கும். ஏன்னா, முதலாளியுடைய முடிவுகள்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இப்ப நீங்களும் நானும் ஒரு ஆள்ட்ட போய் நம்மட்ட ஒருத்தர் வேலை பார்க்கிறாரு. அவர வந்து நின்னுருங்கன்னு சொல்றதுக்கு 100 வாட்டி யோசிப்போம். ஒரு ஒரு ஸ்வீப்பரே இருக்காங்கன்னா, எப்படி சொல்றது? சங்கடமா எடுத்துக்குவாங்களா? நாளைக்கு அவங்க எங்க போவாங்க? இதெல்லாம் நம்ம யோசிப்போம். சட்டு சட்டு சட்டுன்னு ஃபயர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த பெரிய அ அ பண முதலாளிகள்லாம். பெருமுதலாளிகள். ம். ஆ இப்ப அமெரிக்கால அப்படி ஒரு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய பெருமுதலாளி. அவரே அமெரிக்காவில் மிகப்பெரிய பணக்காரர். அவரே அமெரிக்காவின் அதிபர். பத்தாக்குறைக்கு அமைச்சரவையில இந்த எலான் மஸ்க் வேற இடையில. அப்ப ஒரு பழைய மாரி இல்ல. முழுக்க முழுக்க கேபிட்டலிசத்தை நோக்கி ஆட்சி அதிகாரமே போயிருச்சு. கேபிட்டலிசம் எக்கானமில ஒரு நாடு ரன் ஆகலாம். பின்னுக்கு நின்று முதலாளிகள் ஒரு நாட்டை இயக்கலாம். ஆனால் முதலாளிகளே நேரடியாக களத்திற்கு வந்து இப்ப இந்தியா எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் ஆகும்னு நினைக்கிறேன். அப்பதான் அப்படி ஐடியா எல்லாம் குடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதானியே இந்தியாவுக்கு
பிரதமர் ஆகலாம். மேபி இன்னைக்கு நம்ம பேசுறோம், இது வந்து ஒரு ஜோக்கா இருக்கலாம். எனக்கு அப்படி ஒரு சிந்தனை எல்லாம் உண்டு. ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் எல்லாம் வந்து WWE வந்து ஜோக்லாம் பண்ணி அடி வாங்கிட்டு இருந்திருக்காரு, பாத்திருக்கீங்களா? பாக்குறேன் பாக்குறேன். பெரிய ஜோக்கர் டொனால்ட் ட்ரம்ப். இன்னைக்கு ஒரு அமெரிக்க அதிபராக அவர் மாறுவாருன்னு யாரும் நினைக்கல. டெஸ்லால இவரெல்லாம் வந்து ஒரு அமைச்சரா மாறுவாருன்னு, அஹ், எலான் மஸ்க்லாம் ஒரு அமைச்சரா மாறுவாருன்னு யார் நினைச்சா? திடீர்னு ட்விட்டரை வாங்கி எக்ஸ்ன்னு வச்சாரு. ஏன் வச்சாருன்னு கேள்வி கேட்கும்போது அவருடைய எக்ஸல் அவருக்காக தான் அப்படி வச்சாருன்னு ஒரு ரூமர் உண்டு, தெரியல உங்களுக்கு? அப்படிதான் வச்சாருன்னா தெரியாது. இல்ல, அப்படிலாம் ஒரு ரூமர் உண்டு. ஒரு அவருடைய லவர் வந்து ஏதோ அவர் சொன்னாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அது ரூமர் தானே, ஸ்டில் இட் இஸ் நாட் அ கன்ஃபார்ம்டு ஒன். இல்ல, பணக்காரங்க கிட்ட கையில கிடைச்சா இப்படிதான் டக்கு டக்குன்னு ஏதாவது பண்ணுவாங்க. அவர்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு சாதாரண ஒரு ஸ்வீப்பர் வேலை விட்டு தூக்குறதுக்கு ரொம்ப யோசிப்போம். ஆனால் அவர்கள் எல்லாம் வந்து ஒரு நாட்டு மேல போர் தொடுக்கிறதே பெருசா எடுக்க மாட்டாங்க. போட்டோம் போட்டோம் அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு முதலாளித்துவத்தை நோக்கி நகர்த்தப்பட்ட ஒரு நாட்டில் ஈரான் போன்ற ஒரு நாட்டை தனிமைப்படுத்தி அடிக்க வேண்டும் என்று இவர்கள் ஒரு கால், என்னுடைய இரண்டாவது வியூல ஒரு மிகப்பெரிய சதியின் அடிப்படையில் எல்லா நாடுகளையும் தன் பக்கம் திருப்பிக் கொள்வதற்காக கத்தார் மீதான தாக்குதலை, நான் இந்த வியூல, ஏன்னா மிகப்பெரிய போர் சூத்திரதாரிகள் இவர்கள் எல்லாம், போர் தந்திரக்காரர்கள். இதை நோக்கி ஒருவேளை இந்த நாட்டை நகர்த்துவதற்காக இப்படி ஒரு தாக்குதலை நிகழ்த்தட்டும், நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் என்று இவர்கள் எதிர்பார்த்து ஈரானை தனிமைப்படுத்துகிறார்களா? ஏன்னா ஈரானுக்கு வேற வழி இல்ல, சரண்டர் ஆகியும் போக முடியாது. சித்தாந்தவாதிகள் சரண்டர் ஆக மாட்டாங்க, அது அவங்க ரத்தத்தில் இல்லை. நான் அது ஈராக்குடைய உதாரணம் உங்களுக்கு சொன்னேன். சதாம் ஹுசேனை பதுங்கு குழியில பிடிக்கும் பொழுதும் சரி, அதுல ஹைலைட் காமெடி என்ன தெரியுமா? சதாம தூக்கில் இடும் போது பெரிய ஹைலைட் காமெடி என்னன்னா, தூக்கில் இடப்படுபவர் தான் மரணத்தை பயந்து முகத்தை மூடிட்டு இருப்பார். இதுல தூக்கில போடுறவன் எல்லாம் மூஞ்சி மூடிட்டு இருக்கான் பயந்து போய். ஏன்னா சதாமின் ஆதரவாளர் என்ன செய்வாங்கன்னு இவங்களுக்கு பயம். தூக்கில போட்டவங்க யாரும் தன்னுடைய ஐடென்டிட்டியை வெளியே காட்டல. ஆனா அவர் வந்து நான் மரணத்துக்கு பயந்தவன் இல்ல, அப்படியே மாற்றானார். தன்னுடைய இறுதி ஆசையாக தான் சொன்னார், நான் அப்படியே மாட்டினார். அப்படியே தான் மாட்டிட்டு போனார். எனவே வரலாற்றில் இப்படிப்பட்ட ஒரு நாடை எதிர்கொள்வதற்கு ஓர் அணியில் இஸ்ரேலோடு இஸ்லாமிய நாடுகளையும் சேர்த்துக்கொண்டு ஒரு போருக்கு இவர்கள் ஆயத்தமாவதற்குத்தான் இப்படி ஒரு சீஸ்பயர் நாடகத்தை நடத்துகிறார்களோ என்று ஒரு இரண்டாவது பார்வையும் உண்டு. அது முதல் பார்வையானாலும் இரண்டாவது பார்வையானாலும், அகைன் ஐ எம் டெல்லிங் யூ திஸ், ஐ எம் வெரி கிளியர், கிறிஸ்டல் கிளியர் ஆன் மை பாயிண்ட். ஈரான் வில் நெவர் சரண்டர். சீஸ்பயர் நடக்காது, ஈரான் சரண்டர் ஆகாது. அடுத்த கட்டம் அப்படின்றது என்ன சார்? ஒரு ஒரு போர் அப்படின்னும் போது ஒரு பாயிண்ட்ல வந்து அது முடிவுக்கு வந்து சேர்றதா எல்லாருக்குமே விஷயம். அல்ல ஈரான் சரண்டர் ஆக மாட்டாங்க, அல்லது அவங்க இன்னும் இதை முடித்து வைப்பதற்கான அந்த பாதையில் இன்னும் இறங்கவே இல்லை. தாக்குதலை தொடங்கியது இஸ்ரேல், அவங்க தான் அதை முடிச்சு வைக்கணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது போர் முடிவதற்கான ஒரு ஸ்கோப்பே இல்லாத மாதிரி இருக்கு நீங்க சொல்றது கேட்டா. ஆமா, ஏன் அப்படின்னா கண்டிப்பா அமெரிக்காவுக்கு இது எந்த பாதிப்பும் இருக்காது. நேரடியாக அமெரிக்காவுக்கு பாதிப்பு இருக்காது. அப்படி ஒரு கால் ஒரு சின்ன பாதிப்புகள், திடீர்னு ஒரு மனித வெடிகுண்டு வெடிச்சாங்க, இது வந்து ஈரானுடைய இது ஸ்லீப்பர் செல் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நடக்கும். அது நடந்தால் இப்போவே சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க, மார்க் மை வேர்ட்ஸ், இட் இஸ் அன் ஆர்கஸ்ட்ரேட்டட் ஒன். தன் மக்களுக்கு வந்து கன்வின்ஸ் பண்றதுக்காக நிச்சயமாக அதை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த செய்தியை அதனாலதான் முன்கூட்டியே அதை செஞ்சுட்டாங்க. இட் வில் பி அன் ஆர்கஸ்ட்ரேட்டட் ஒன். உறுதியா சொல்றேன், அறுதிட்டு உறுதியா சொல்றேன். ஏன்னா சராசரியாக ஒரு மருத்துவமனையின் மீது தாக்குதல் நடந்து விட்டதாக செய்தி வந்த போதே, நாங்கள் மருத்துவமனை இலக்கு வைக்கவில்லை, உங்களுடைய மிலிட்டரி பேஸ் அங்க இருக்குது, அதைத்தான் இலக்கு வைத்தோம், அதனுடைய அதிர்வுகள் தான் மருத்துவமனையில் உணரப்பட்டது, பொதுமக்களையோ நோயாளிகளையோ எங்களை தாக்குவது எங்களுடைய மரபில் இல்லை என்று தெளிவுபடுத்திய நாடுதான் ஈரான். அப்படிப்பட்ட ஒரு நாடு. எங்களுடைய டார்கெட் வந்து அமெரிக்காவுடைய பேஸ் தான். அதனால கத்தாருக்கு நாங்க முன்கூட்டியே இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் தாக்குதல் நடத்துறோங்கிற ஒரு போர் விதிகளை மிகச்சரியாக பின்பற்றும் நாடுதான் ஈரான். அப்படி இருக்கும்போது அமெரிக்காவில் ஒரு கால் இந்த மாதிரி ஒரு சினிஸ்டர் அட்டாக், ஒரு ஒரு இது ஸ்லீப்பர் செல் அட்டாக் நடத்துவாங்க அப்படின்னு ஒரு செய்தியை முன்கூட்டியே உலாவிட்டதனுடைய காரணம், அந்த மக்களை வந்து திருப்திப்படுத்துவதற்கு சின்ன சின்ன தாக்குதல்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடப்பதற்கு மிக அறுதியிட்ட ஒரு வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம் ஒன்று. ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னு நீங்க கேட்ட கேள்விக்கு வந்து அமெரிக்காவில் எந்த பாதிப்பும் இருக்காது. ஒரு சில ஆர்கஸ்ட்ரேட்டட் அட்டாக்ஸை ட்ரம்ப் தனக்கு தானே நடத்தி கொள்வார், அது உறுதி. அது நடக்கிறதுக்கு 99% வாய்ப்பு இருக்கு. இஸ்ரேல் மிகப்பெரிய விலையை கொடுக்கும், அதுல மாற்று கருத்தே கிடையாது. இஸ்ரேல் மிகப்பெரிய விலையை கொடுக்கும். ஏன்னா நெத்தன்யாவு மிகப்பெரிய கிரைசிஸ்ல இருக்கார். அது வந்து நம்மள மாதிரி சாமானியர்களுக்கு புரியாது. அதிகாரத்தில் இருப்பவர்கள் மிக சீக்கிரமாக இது மாதிரி ரத்த வெறி கொண்டவர்கள், இட்சாக் ரபின் போன்ற நல்லவர்களை எல்லாம் பலி கொடுக்க காரணமாக இருந்தவர்கள் ரத்த வெறி பிடித்து இருப்பார்கள். எவ்வளவு உயிர் பண்ணாலும் தான் அதிகாரத்தை விட்டு வெளியே போயிடக்கூடாது. நீங்க ஒரு காலகட்டத்தில் கேள்விப்பட்டிருக்கலாம், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தேர்தல் பிரச்சாரம் செய்வார்கள், வெயில் உச்ச கட்டத்துல இருக்கும், நேரம் வந்து அத மண்ணுல காலே வைக்காம ஜெயலலிதா ஜெயித்த ஒரு வரலாறை சொல்லுவார்கள். மண்ணுல கால் வைக்கல அவங்க,
நேரா வருவாங்க. உச்சி வெயில்ல மக்கள் அப்படியே அந்த இதுல மாநாட்டுல கூடி இருப்பாங்க, அடைச்சு பொதுக்கூட்டத்துல வச்சு கூடி இருப்பாங்க. மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, மரணம் அடைஞ்சாங்க மயக்கம் இல்ல, செய்திலாம் கூட தொடர்ந்து செத்தாங்க. எனக்கு தெரிஞ்சு 10 15 எவ்வளவு பேர் செத்தாங்க, தொடர்ந்து செத்துக்கிட்டு இருந்தாங்க. ம். ம். அதிகார போதை என்பது வித்தியாசமானது. ஆனால் தொடர்ந்து ஜெயலலிதா ஜெயித்தார் அந்த தேர்தல்ல. மண்ல காலை வைக்காம ஜெயிச்சாருன்னு சொல்லுவாங்க. இது வந்து வரலாறு. அப்ப அது மாதிரி ஒரு அதிகார பசி என்பது வித்தியாசமானது. தன்னுடைய அதிகார பசிக்குத்தான் இஸ்ரேலை பலி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். இது உண்மை. இஸ்ரேலை இந்த பெஞ்சமின் நெத்தன்யாஹூ பலி கொடுக்கிறார். அதற்கு அமெரிக்கா லாபி வந்து, ஏன்னா அமெரிக்காவை பெரும்பான்மையாக இயக்குவது மொசாத் தான். அப்ப அந்த லாபி வந்து அவர்களுக்கு தேவைப்படுகிறது. அதனால அமெரிக்காவை இவர்கள் அழுத்துகிறார்கள். அமெரிக்கா அரபு நாடுகள் உட்பட அனைவரையும் ஒரு அணிக்கு இழுத்து வச்சு செய்யலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இனி வரக்கூடிய காலம் என்னவாக இருக்கும்? இஸ்ரேல் மிகப்பெரிய விலையை கொடுக்கும். மேபி கொமேனி கொல்லப்படலாம். மேபி கொமேனி கொல்லப்படலாம். ஆனால் அது ஈரானை நிறுத்துவதற்கு போதுமானதாக இருக்காது. இதுவும் உண்மை. கொமேனி கொல்லப்படலாம். ஆனால் அது ஈரானை நிறுத்துவதற்கு போதுமானதாக இருக்காது. இஸ்ரேல் பணிந்து வராத வரை தன்னுடைய தாக்குதலை தாங்கள் இது நடக்கும். இஸ்ரேல் பணிந்து வந்து இது ஒரு 50% வாய்ப்பு இருக்கு. நாங்க சீஸ்ஃபயருக்கு ரெடி ஆயிட்டோம், மேற்கொண்டு தாக்குதல் வேண்டாம் என்று இஸ்ரேல் கீழே விழுந்தும் மீசையில மண்ணோட்ட மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தால் அதன் விளைவாக ஒரு போர் நிறுத்தம் ஏற்படலாமே தவிர, அகெயின் இஸ்ரேல் வில் நெவர் ஸ்டெப் ஃபார்வர்ட். இஸ்ரேல் வில் நெவர் கம் ஃபார்வர்ட் ஃபார் சீஸ்ஃபயர் ஆன் இட்ஸ் ஓன். ஒரு கால் ஈரான் வில் நெவர் கம் ஃபார்வர்ட். இஸ்ரேல் முன் வந்தால் பரிசீலிப்பார்கள். இதுதான் உண்மை. ஆனால் சரண்டர் என்பது ஒருபோதும் ஈரான் நடக்காது. அது கொமேனி கொல்லப்பட்டாலுமே நடக்காது. ஒரு கால் கொமேனி கொல்லப்பட்டாலும் ஈரான் வந்து சரண்டர் ஆகாது. இந்த கிரைசிஸில் அமெரிக்க மக்கள் நிச்சயமாக ட்ரம்புக்கு எதிராக நிற்பார்கள். இஸ்ரேலிய மக்களும் பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு எதிராக நிற்பார்கள். இந்தியாவிலும் அந்த குரல்கள் கேட்க ஆரம்பித்து விட்டன. நம்முடைய தலைவர்கள் எல்லாம் நம்முடைய நரேந்திர மோடி அழுத்தம் தரைக்கிறார்கள். நேத்து கூட நரேந்திர மோடி வந்து ஈரான் பேசினதுடைய காரணமும் அதுதான். எஸ் சார், ரொம்ப விரிவா பேசியிருக்கோம். உங்களுடைய கருத்துக்களை முன் வச்சிருக்கீங்க. மக்கள் பார்த்து என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியை கலந்து உங்களுடைய கருத்துக்களை பயன்படுத்தி ரொம்ப நன்றி சார். அடுத்தது டெவலப்மெண்ட்ஸ் என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.